தம்பி கதைக்கிறது கேக்குதோ? ஆம் சார் கேக்குது. கேக்குதுண்ணா? ஓகேடா. கடைசியா என்னடா இப்ப பாக்குறாங்க? கடைசியா என்ன இப்ப பாக்குறாங்க ஞாபகம் இருக்கா? வலு பார்த்து சார். வலு மட்டும் பாத்துட்டாமா? சமன்பாடு எழுதிடும் சார். அகல அழகு பரிமாணம் ஒன்றும் போடல நாங்கள் வலு இன்னும் போடல சார். இல்ல சார். வேலைக்கு போட்டோமா? வேலைக்கு போட்டுட்டோமாண்டு போட்டாச்சு. மற்றது இதுல இன்றைக்கு இருக்கிறார்கள் அவங்களுக்கு தெரியல, அங்க இல்ல இங்க இல்ல, டைம் தெரியாது, எல்லாம் தெரிஞ்சு கொண்டுதான் எடுக்கணும். மற்றது நீங்கள் வகுப்புக்கு வரையில ஒரு நாளும் எடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்க மாட்டோம். அப்படியாக இனி தொடர்ந்தும் பிரச்சனை இருந்தால் நிப்பாட்டி போடுவோம். நாங்கள் செய்கிற வேலையும் அதுதான். ஒரு வகுப்புல டைம் தெரியாம அடுத்த வகுப்பு எப்போ வகுப்புன்னு சொல்லுவாங்க, அடுத்த வகுப்பு ஒரு ஆள் சொல்றாங்க அடுத்த வகுப்பு திங்கள். அப்ப என்னென்ன நாளை சொல்லு? அப்ப திங்கள் செவ்வாய் சனிக்கிழமை இந்த வகுப்பு சரிதானே? அப்படிதானே? அந்த டைம் டவுன் தெரியணும் முதல் வகுப்புல. எனக்கு தெரியாது, வேற வகுப்பு இருந்து இங்க வரக்கூடாது. சில பேர் கிட்ட சொல்லியிருக்கிறேன் வேற வகுப்பு இருந்தா என்ன இங்க வரேன், இங்க என்னுடைய வகுப்பு ஒழுங்கா இல்லைன்னு சொன்னால் நாங்கள் நிப்பாட்டி போடுவோம். அவ்வளவுதான் கதை. சொல்ற தமிழ் விளங்குதோ? அதை புரிஞ்சு கொள்ளுங்க. கொஞ்சம் தவறா கொஞ்சம் நீங்க சொல்லணும், மேலான்னு தெரியுது. சரியா? கொஞ்சம் ஓகேயா? சரி 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 அவ்வளோ சரியோ. ஆக என்ன நடக்குதுன்னு தம்பி தெரியணும்டா. சரியா? என்ன பிரச்சனை தம்பி? இது ஒரு நாள் வகுப்புக்கு இல்லாமல் அடுத்த நாள் விஷயம் விளங்கா. மற்றது வராதாக்களுக்காண்டி அந்த முதல் விஷயம் போட்டு விட்டுறாங்க. அதை பார்க்காம இன்றைக்கு இருந்தா ஒன்றும் விளங்க போறது இல்லை. எங்களுக்கு தெரியும் தானே இந்தியன் விஷயம் தெரியாட்டுக்கு இன்றைக்கு சொல்றது விளங்காத. அதுக்காண்டி இந்த வராதாக்கள் சரி ஏதோ முதல் தரம் தெரியல என்று விட்ட அவ்வளவு ரெக்கார்ட் போட்டு அதை பார்த்துட்டு இருங்கன்னு சொன்னாங்க. பார்த்துனீங்களா? ஒரு புதுக்க கொடுத்தாங்க இருக்காங்க, யாரும் இருந்தா கூப்பிடுங்க. இன்றைக்கு வந்தாக்கள் இந்த நீ அட்மிஷன் முறை வந்திருக்கோம் அப்படியோ? அவருக்கு எனக்கு தெரியும், அனுப்பிட்டு பார்க்க சொல்லி. சரி ஒரு நம்பரை சொல்லுங்க, கூப்பிடுவோம். என்னன்னா எவ்வளவு? 20 372 இருக்கிறீங்களா? 20 372 நம்பர் இருக்கிறீங்களா? தான் வந்திருக்கீங்களா? அப்படியா? நீ ஆச்சுங்களா? அப்ப இதுக்கு முதல் போட்ட ரெக்கார்ட் பாத்தீங்களா? எல்லாம் பார்த்துதான் இருக்கிறீங்க இல்லையா? ஒண்ணும் பிள்ளைங்க நம்ம என்ன நடக்க போகுது தெரியாது. அதே மாதிரி தான் இடையில ஒரு நாள் வரையிலன்னா நாங்கள் ரெக்கார்ட் எடுக்க மாட்டோம். இது முதல் நாள் 4 வரையும் செய்து கொண்டு இருக்கோம். இப்போ இந்த இடையில நீ வரையிலண்டாக்கா உனக்கு நாங்கள் ரெக்கார்ட் போட்டு அதில் ஒன்றும் நடக்காது. மற்ற ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. நாங்கள் அனுப்புறத தவிர நீங்கள் ரெக்கார்ட் பண்ற விளையாட்டு அப்படி இப்படி என்ன பிரச்சனை கூப்பிட்டு ஆள் இல்லைன்னா கலைச்சு போடுவோம். சொல்ல விளங்குதோ? சிலர் உங்களுக்கு என்ன மாதிரி வகுப்பு நடக்குன்னு தெரியாது. இப்ப நீங்கள் ஓப்பனா அட்மிஷன் எடுத்துட்டு இருக்கிறீங்க. சரியா? இனி கொஞ்ச நாள்ல நான் சொன்னா மட்டும்தான் அட்மிஷன் நீங்க எடுக்கலாம். அது கொண்டு விசாரிச்சு என்ன பிரச்சனை என்ன அளவுங்க பண்ணி எனக்கு எடுத்து அனுப்பி இதோ முதல் புதுபட்சோடையோ ஓப்பனா விடுறோம். சரியோ? சரி. மற்றது நாங்கள் போடுற மெசேஜை பார்க்க வேணும். அதை பார்க்காம விட்டுட்டு இங்க எங்களுக்கு நியாயங்கள் சொல்லக்கூடாது. சொல்றது விளங்குதா? முதல் சொல்ற நாங்கள் போடுற மெசேஜ் எங்களுக்கு எந்த நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, எங்கிட்ட இதை ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அதுல பாருங்க என்ன நடக்குது, இருக்கா இல்லையா, இப்ப வகுப்பு நடக்குது, என்ன டைம், என்ன விஷயம், புது விஷயம் போட்டிருக்க மாட்டேறா பாருங்க தயவு. சரியா? சரி. ஓகேடா. நாங்கள் என்ன பாக்குறாங்கள் என்றால் சில பௌதீக கணியங்கள் என்று சொல்ற விளங்குதல்லோ, அலகுகளும் பரிமாணங்களும் பார்த்த நாங்க அப்படித்தானே தம்பி? இதுல ஆரோ ஒரு ஆள் சொல்லி நான் உங்களுக்கு அன்றைக்கு சொல்லியிருந்தனோ தெரியல, விசை என்றது கட்டாயம் எல்லாம் தெரிய வரும். விசை அது அடிக்கடி எல்லாத்துக்குள்ளே விசை இல்லையா? விசை என்றது
சிஜிஎஸ் யூனிட் என்ன சொல்லுங்க? அங்கே கூட சட்டம் வருது பண்ணி போட்டுது. சிஜிஎஸ் யூனிட் என்ன சொல்லுவாங்க? மிசை யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க. Gram centimeter second minus 2. Centimeter minus என்னடா 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 Gram centimeter second minus 2. gram கிராம் centimeter minus சென்டிமீட்டர் 2 செகண்ட் -2. அங்கால எஸ்ஐ யூனிட் சொல்லுங்க. Kilogram minus 2. kilogram meter minus 2. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. ஓகேடா. அல்லது இது நியூட்டன். பரிமாணம் தம்பி பரிமாணம் சொல்லுங்கடா. LT. கிலோகிராமுக்கு எம் திணிவு, மீட்டர் நீளம் எல், செகண்டுக்கு டைம் டி, டி -2 ml டி - தான் இந்த டைமென்ஷன். எல்லாம் தெளிவாக டக்கண்டு விஷயம் டக்கண்டு எம்எல் டி -2ன்றது தெரியும். அது தெரியாம ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஞாபகம் வச்சிருக்க வேணும்னு சொல்ல, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறாது. ஆனா விசைக்குரிய ஞாபகம் வச்சுக்கும். மற்ற அடிப்படை கணிதங்களே ஞாபகம் இருக்கும். அதை வச்சுக்கொண்டு மற்ற எழுதலாம். விசையின் ஒரு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். எம்எல் டி - கட்டாயம் தெரியும். ஆனால் இந்த அலகை விட வேறு அலகு வந்து இருக்குது. என்ன அலகு? Newton. நியூட்டன். நீங்கள் இதைத்தான் நோயில பயன்படுத்தி இருப்பீங்க. அப்ப இவ்வளத்தையும் சேர்த்துத்தான் நியூட்டன் என்று சொல்றோம். சரிதானே? அதே மாதிரி இந்த கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் -2 எல்லாம் சேர்த்து என்ன சொன்னாங்க? டைன் என்று சொல்லப்படுற ஒரு அலகு இருக்குன்னு சொன்னாங்க. புதுக்க பார்க்காம இருக்கிறவருக்கு ஒன்றும் தெரியாது. நான் என்ன கதைக்கணும்னே தெரியாது. அது அவற்றை பிரச்சனை. இனி ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீட்டை வந்து நான் படிச்சுக்கிறேன். அது சொன்ன விஷயத்தை நாங்கள் மெசேஜ் போட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி 2 வகுப்பு நடந்தது. அது 2 வகுப்பு விஷயத்த பார்த்துட்டு இருங்க. பார்த்தா முழங்குன்னு சொன்னாங்களா, இதுக்கு பிறகு சொல்லி நான் ஒன்றும் செய்யலாம். அது கூட சரியோ? ஓகேடா. விசை மாத்தல் விசை கட்டாயம் முக்கியம் என்று சொன்னேன். நியூட்டன் டைம் அதெல்லாம் சரி. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 எஸ்ஐ அலகுதான், நியூட்டனும் எஸ்ஐ அலகுதான். விளங்குதோ? இதன் அர்த்தம் என்னென்றால், ஒரு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 ஒரு நியூட்டனுக்கு சமன். ஒரு கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் -2 ஒரு டைனுக்கு சமன் என்றதான் அர்த்தம். இதுக்காக அது விளங்குதா? அதற்கு நோட் பண்ணி கொள்ளுங்க. இது இந்தி ஒன்று, அது இந்தி ஒன்றுக்கு சமன். அவ்வளவுதான். இந்த அலகிலே ஒன்று, அந்த அலகிலே ஒன்றுக்கு சமன். மற்றது நான் சொல்ல சொல்ல நோட் பண்ற ஒரு ஆற்றல் இருக்கும். என்ன கதைக்கிறோம் அதை அழகாக நோட் பண்றது தெரியும். அதை பழகினாத்தான் நீங்கள் சோதனைகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. நான் எல்லாத்தையும் நானே சொல்ல மாட்டேன். நான் கதைச்சு போட்டு இன்னொரு தான் நோட் பண்ண சொல்லுவேன். தம்பி சரியாடா? Okay sir. சரிடா. என்ன ஓகே என்ன? சோ தெரிய வேணும். அதெல்லாம் சரி. அதுக்காண்டி 1 கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் -2 1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 வருமா? அது வராது. அது வேற யூனிட், இது வேற. அது பெரிய யூனிட், இது சின்ன யூனிட். அப்ப அப்படி வராது. உதாரணத்துக்கு 1 மீட்டர் 1 சென்டிமீட்டர் வருமா? வராது. 1 மீட்டர் 100 சென்டிமீட்டருக்கு தான் ஜமனாரு. அப்படி இல்ல? ஹலோ, அப்ப இதுக்குள்ள நிக்கிறதும் அதுக்குள்ள நிக்கிறதும் ஒவ்வொன்று சரி வராது. இதுக்குள்ள நிக்கிறோம் இது ஒன்று, அது ஒன்றுக்கு சமனாரு. அவ்வளவு. அது மாதிரி இதுக்கு நிக்கிறது இது ஒன்று, அது ஒன்றுக்கு சமனாரு. அவ்வளவுதான். அதான் நாங்க சொல்றோம். இதுல இன்னொன்று விளங்காம இருக்கலாம். அதெல்லாம் சரி. இதுவும் சர்வதேச அலகுதான், இதுவும் சர்வதேச அலகுதான். சரிதானே? இது சர்வதேச அடிப்படை பகுதிகள் அலகு சார். கிலோகிராம் இது அடிப்படை அலகுகளில் சர்வதேச அலகு. அதாவது விசையின் அலக அடிப்படை அலகுகளில் சர்வதேச அலகில் தாருங்க என்றா இது. சிஜிஎஸ் அலகில் அடிப்படை அலகில் தாருங்கண்டா இது. இதல்ல இது. விளங்குதா? அதையும் தெரிஞ்சு கொள்ளணும். இது போன வகுப்புல சொன்ன தெரியாட்டிக்கு தெரிஞ்சு கொள்ளுங்கள். சரிதானே? அடுத்தது விசை முடிய வேலை என்று ஒன்று பார்த்தோம். ஒர்க், வேலை, ஒர்க். சரிதானே? அதனுடைய அலகு என்ன வந்தது சொல்லுங்க. அதுவும் எழுதி முடிஞ்சது. ஆரம்பம் அதுவும் எழுதி முடிஞ்சது. Centimeter square second -2. 9 centimeter. இதுல இதன்படி பார்த்தால், அதாவது வேலை என்றது விசை தர தூரம். ஒர்க் ஈக்குவல், அது நம்ம எல்லாம் சொல்லி போட்டு நான் இதுல சொல்லி போட்டுவாங்க. எனக்கு சுவா மீனிங் அதுக்காக ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் தான் வேலை. விசை தர தூரம் தான் வேலை. சரியா? விசையினுடையது நியூட்டன், தூரத்துக்குரியது மீட்டர். சோ நியூட்டன் மீட்டர் அப்படி சொன்னான். நியூட்டன் மீட்டர் என்று சொன்னான். அண்டா இங்க என்ன வரணும்? டைன் சென்டிமீட்டர். சரி, இதுக்கு டைமென்ஷன் என்ன வரும் என்றால்
நியூட்டனை மீட்டரால பெருக்கணும். நியூட்டனுக்கு தான் தெரியும் MLT மைனஸ் 2 தெரியும். இங்க இருக்கு அது ஒரு மீட்டரால பெருக்க வேணும். ஆக்டிவ் வீட்டுல டிவைஸ்ல சத்தம் வந்தவங்களுக்கு தம்பி கரெக்டா வெளியில சத்தம் இருந்தா அன்மிட் பண்ணாங்க தம்பிடே. நியூட்டனுக்கு MLT மைனஸ் 2 அது ஒரு மீட்டரால பெருக்கணும், ஒரு எல்லால பெருக்கணும். அப்ப இது ஒரு எல்லால பெருக்கப்பட்ட ஒரு எல்லும் பெருக்கப்பட்டு என்றா வரும். அப்ப T மைனஸ் 2 வந்து வரும். சொல்ற விளங்குதா சொல்றது? ஓகே. ஆனால் தம்பி பொருள் என்ன சார், வேலையில CGS அளவு திட்டம் 9 சென்டிமீட்டர் கொடுக்கலாமா? ஓமாடா, வேலையில CGS 9 சென்டிமீட்டர் தான் என்ன அப்படிதான் கொடுக்கும், அப்படிதான் கொடுக்கும். இல்ல கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் அப்படி கொடுக்குறேன். அது அதாவது அது நீ அடிப்படை அளவுல தான் சொன்னா நீ அதை கொடு, அல்லது சும்மா கேட்டாலும் கொடு, அதுல பிரச்சனை ஒண்ணு. நீ வேணும் என்றால் கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 1 கொடு, அதுல ஒரு முனை இல்லை, அது கொடுக்கலாம். விளங்குதா? ஓகே சார், நான் சொல்ல விளங்குதா? ஆனால் இந்த நியூட்டன் மீட்டர்டாடா நீங்கள் வேலைக்கு கொடுத்தீங்கள் இல்லை, என்னென்று கொடுத்தீங்கள்? ஜூல் என்று தான் நீங்கள் பயன்படுத்தி இருப்பீங்க. அப்படியல்ல, என்னது ஜூல். அதே மாதிரி இதுக்கு என்ன பயன்படுத்தீங்க சொல்லுங்க பாப்போம். ஏக்குன்னு சொல்றேன், ஏக்குன்னு சொல்றது சொல்லுவாங்க ஜூ, அது ஜூல். ஆனா அது கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. ஏன்? விஞ்ஞானியோட பேர். சரிதானே? சரி, இதுல வச்சு இதுலதான் கடைசியா முடிச்ச நாங்கள் வேல்யூ சொல்லி போட்டு போனாங்கன்னு சொன்னீங்க எல்லாம் சரி. இப்ப இன்னொரு விஷயம் பேசும். ஒரு நியூட்டன் மீட்டர் ஒரு ஜூலுக்கு சமன், ஒரு 9 சென்டிமீட்டர் ஒரு ஏக்குக்கு சமன். அது எல்லாம் ஓகே, சரியல்லோ? இதுல பரிமாணம் அங்கால இருக்கு, அதுவும் சரி. இந்த நியூட்டன் மீட்டர் என்ற இந்த அலக என்னன்னு சொல்றது? நியூட்டன் மீட்டர் ஒரு அலகு போட்டு அது சொல்லி இத வரையலகு, வரைவிலக்கணத்துல இருந்து அதாவது திசைதர தூரம் தான் வேலை, அதுக்கு டிரெக்டா போட்டு போடுற அலகு, அதை வரையலகு என்று சொல்லிக் கொள்ளும். அதுவும் உங்களுக்கு சொல்லி போடும். அதே மாதிரி இங்க 9 சென்டிமீட்டர்ன்றது வரையலகு, டிஃபைன்ட் யூனிட் டெபினிஷன்ல இருந்து வரும், அதுவும் சொல்லியாச்சா? ஓகே, அப்ப அது முடிஞ்சது. சரி, இப்ப இன்னொரு விஷயம் சொல்ல போறோம். இந்த வேலைன்றது ஒரு எனர்ஜி, சக்தி, தெரியுமா? டேய், நான் வேலை செய்யறேன்னு சொன்னா என்னுடைய எனர்ஜியை இழந்துதான்டா இன்னொரு வேலையை செய்யணும். அப்ப ஒரு வேலைன்றது ஒரு சக்தி. ஆக சக்தியினுடைய அழகுதான் ஜூல் என்று வரும். அப்ப வேலை என்று மட்டுமல்ல, சக்தி, அதுக்குரிய அழகும் ஜூல் தான். விளங்குதா? வேலைன்றதே சக்தி தான், ஒரு எனர்ஜி தான். சோ எனர்ஜியின் அளவு ஜூல் தான். அப்ப நான் சொல்றேன் கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல், அதாவது இயக்க சக்தி, அழுத்த சக்தி, விளங்குதா? ரசாயன சக்தி, மின் சக்தி, வெப்ப சக்தி, ஒலி சக்தி, நீங்கள் என்னெல்லாம் சக்தி என்று கிடைக்கிறீங்களோ அது ஜூல்ல அளக்கப்படும். விளங்குதா? ஏக்கிலே அளக்கப்படும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல இயக்க சக்தி, அழுத்த சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி எல்லாம் அழுது, வெப்ப சக்தி, ஒலி சக்தி ரெண்டு சக்தி என்று வருகிற அனைத்தும் ஜூல்ல அளக்கலாம். அதான் இந்த விஷயம். அது வேலை சக்தி, அதான் சக்தியோட பொதுவாக கொடுத்துருக்கிறேன். அது எல்லா சக்தியும் வரும். ரசாயன சக்தி, ஒலி சக்தி, வெப்ப சக்தி, மின் சக்தி, எல்லா சக்திகளும் வரும். இயக்க சக்தி, அழுத்த சக்தி, எல்லாமே ஜூல்ல நடக்கும். நோட் பண்ணி முடிய நீங்க சொல்லவும். சரியா சார்? சொல்ல போ. பரிமாணங்களுக்கு இடைவெளி விடணுமா? அங்கனோட வழிவு பரிமாணங்கள் ஒன்றுதான். அது அதுக்கு வழிவு அப்படி எழுதும். தம்பி சரியாடா? ஓகே சார். ஓகே. என்ன இப்ப என்னண்டா ராசா, அடுத்தது பார்க்க போறது வலு, பவர். வேலையை நாங்கள் குறிக்கிறது, டினோட் பண்றது W வந்து ஒர்க் என்றபடியா W வந்து நாங்கள் அதை டினோட் பண்ணுவோம். அடுத்தது வலு, ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம்? அதை பவர் சொல்றபடியா அதை டினோட் பண்ணுவோம் PM. சரிதானே? அதை நாங்கள் டினோட் பண்ணுவோம் என்னன்ற ஆசா P என்று டினோட் பண்ணுவோம். ஓகே தானே? சரியோ? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொல்றத தவறு. இப்ப வலு என்றது என்ன? வலு என்றது என்றால் வலு சமன் செய்யப்படுகின்ற வேலையின் அளவு பலு. சரி, அலகு நேரத்தில் செய்யப்படுகிற வேலை என்றால்
நான் அந்த அழகு என்று கதைக்கிறது கீழவர், மற்றவர் மேலவர். இது நான் போன வகுப்புல சொன்னா சொல்லல? சொன்னது சொன்னேன். அப்ப அழகு நேரத்தில் செய்யப்படும் வேலை, அழகு வேலைகள் நேரம். நேரம். அப்ப நேரம் கீழவர், அழகுன்னு சொல்றவர் கீழவருவர், மற்றவர் மேலவர். மற்றவர் வேலை என்றால் அப்ப வேலை மேலவர். அப்ப வரவிலக்கப்படி வலு என்றது வேலையின் நேரமாக சமன்பாடு அமையும். அந்த வரவிலக்கணப்படி அழகு நேரத்தில் எது அழகுன்னு கிடைக்கிறோம் அது கீழே வரும், மற்றது இல்லை. இப்ப அழகு திணிவு அழகு கன அளவு திணிவு எப்படி வரும்? கன அளவு கீழே வரும், திணிவு மேல வரும். அழகு நீள திணிவு எப்படி வரும்? நீளம் நீளம் கீழே வரும், திணிவு மேல வரும். அப்ப எது அழகுன்னு சொல்றோமோ அது கீழே வரும், மற்றது மேல வரும். இதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு விஷயம் நான் ஒருக்கா சொல்லி போட்டா திருப்பி திருப்பி கேட்க மாட்டேன். பெரிய அதோட தெரிஞ்சு உனக்கு தெரியும் நினைச்சு கூட சொல்லுவோம். உனக்கு தெரியா விட்டு நான் மறந்து வந்து ஒண்ணு இது ஒண்ணு நான் சொல்றேன். அதுதான் சரிதானே? ஓகேடா. சரி, இது ஒருக்கா பார்ப்போம். வலு வேலையுங்கள் நேரம். வேலைக்கு என்ன அழகு? வேலை ஜூல். அதானே பார்த்தேன். நேரத்துக்கு என்ன அழகு? செகண்ட். ஜூல்ன்ற கேபிட்டல் லெட்டர், சிம்பிள் லெட்டர். இதை கொண்டு மேல கொண்டு வர வேண்டால் ஜூல் செகண்ட் மேல போனால் செகண்ட் -1. So ஜூல் செகண்ட் -1. இதுண்ட அழகு ஜூல் செகண்ட் -1 என்று வரும். இதனுடைய அழகு ERG செகண்ட் -1 அந்த மாதிரி வரும். என்னென்று வரும்? இது ஜூல் செகண்ட் -1 வராது, இது செகண்ட் -1 வரும். அதுக்கு விளங்குதா? ஹலோ, என்னப்பா விளங்குதா? சரி, இதுக்கு தம்பி என்ன வரும்? வேலையுங்கள் நேரம். வேலையின் பரிமாணம் தம்பி இது, அதாவது ml² t - ml² t - 2. இது வேலையின் பரிமாணம். அதன் கீழ் நேரம். அப்ப கீழே ஒரு தீப்பு வரப்போம். அதன் கீழ் நேரம். இந்த டீ மேல போனா ஏற்கனவே t - 2 இந்த டீம் ஒரு t - 1 போகும். போனா என்னென்று வரும்? ml t- என்றா வரும். ml² t - ml² t - 3 என்று வரும். ஓகேயா தம்பி? சரியா? இதை நோட் பண்ணுங்க. நோட் பண்ணாதவன் நோட் பண்ணு. இது எழுதி போட்டு கீழே வலு என்றால் அழகு வடிவாளு வரும். அழகு நேரத்தில் செய்யப்படுற வேலை, அழகு நேரத்தில் செய்யப்படுற வேலை. வேலை வலு சமன் வேலையுங்கள் நேரம் அப்படி சொல்லலாம். சொல்லப்போ சார் இல்ல ஜூல் செகண்ட் -1 எர்த் செகண்ட் -1 எல்லாம் வரையலகா சார்? அது வரையல. வெரி குட், வெரி குட். அது வரையலாது. இந்த எர்த் செகண்ட் -1 ஜூல் செகண்ட் -1 எல்லாம் வரையலாது. டிஃபைன்ட் யூனிட் அது. ஏனென்றால் டிரெக்டா வரைவிலக்கலாம். வேலைக்கு ஜூல், நேரத்துக்கு செகண்ட் டிரெக்டா அதுல போடுறோம். அப்ப அது வரையலாகுதான். வெரி குட். அப்படி யோசிக்க தெரிஞ்சா சரி. சொல்லப்போ கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் S-3 என்று அதுவும் எழுதலாம். அது அடிப்படை அலகுல வலுவுக்கு அடிப்படை அலகுல சொன்னா வரும். அது என்னண்டா நீங்க ஒன்னும் செய்யறதும் இல்லை. இதை பார்த்து நேரடியாக அடிப்படை அலகு எழுதலாம். இது மேத்ஸ் திணிவு கிலோகிராம், இதுக்கு மீட்டர் வர்க்கம், இதுக்கு செகண்ட் -3 என்று எழுதலாம். அது இங்க பரிமாணத்தை பார்த்தே டிரெக்டா எழுதலாம். அது நான் சொல்ல தம்பி விளங்குதா? ஹலோ, விரும்பினா எழுது. அது அடிப்படை அலகு. எல்லாம கணக்கு எழுதலாம். நான் அது எழுத இல்லை. இதுக்கு கீழே இதுலயே போட்டுக்கலாம். வலுன்றது அழகு நேரத்தில் செய்யப்படும் வேலை, அது வேலையுங்கள் நேரம் அப்படி போட்டீங்களான்னு. யூனிட் டைம்ல செய்யப்படுற கண்டப்போ பாவா அதை போட்டு அதுல அழகு காண்றோம். சரியா? இப்ப நான் கேட்கிற விஷயத்த கவனிச்சு கொள்ளும். இந்த ஜூல் செகண்ட் -1 இருக்கல்லோ, இதை நீங்கள் வலுவண்டிய அளவு ஜூல் செகண்ட் -1 இல்லை படிச்சீங்க இல்லையே? என்ன படிச்சீங்க? வாட். அதுக்கும் ஒரு விஞ்ஞானின் பேருடைய கேபிட்டல் W வரும். வாட் சொல்ற விளங்குதா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஜூல் செகண்ட் -1 சேர்த்து நாங்கள் வாட்ன்னு சொல்றோம். அது ஒரு விஞ்ஞானியினுடைய பேர். அது மாதிரி செகண்ட் -1 கொண்டு இல்லையடா, இல்ல தம்பி. சரியா?
இன்னொரு கதை சொல்ல போறோம். இப்ப தம்பி, அழகு நேர வேலை, அழகு நேர இடப்பேச்சு, அழகு நேர வேகமாற்றம், இப்படி எல்லாம் இருக்கு. அழகு நேர இடப்பேச்சு, அழகு நேர இது, அழகு நேர உந்தமாற்றம், அப்படி எல்லாம் இருக்குது கணக்கு. அதே மாதிரி அழகு கனகளவு துணிவு, அழகு நீள துணிவு, அப்படி எல்லாம் இருக்கு. இந்த அழகுன்றது நீ என்ன சொல்லலாம், நேரம் சொல்லலாம், துணிவு சொல்லலாம், என்ன அது அப்படி கணக்கு இருக்குது. எல்லா பேரு நாங்கள் இன்னும் பார்க்க வரும். இது ஒரு சிறப்பு விஷயம் இருக்குது. நேரத்தை அழகுண்டு கதைச்சிங்கன்னால் என்ன சாமான், நேரத்தை அழகு நேரத்துக்கண்டு கதைச்சால், மற்றபடி அழகு கனகளவுக்கு கதைச்சால் அல்லது அழகு நீளத்துக்கண்டு கதைச்சால் அதெல்லாம் வேற. அழகு நேரத்துக்கண்டு ஏதாவது கதைச்சோம்னால் அதை நாங்கள் வேலை செய்யும் வீதம் என்று அழகு நேரத்துக்கு கதைக்கிறத வீதம் என்று கதை. வீதம், நாட் விகிதம், வீதம் என்று கதைப்போம். பெர்சன்டேஜ் சொல்ல அப்படி இல்லை, ரேட் சொல்லுவோம். பெர்சன்டேஜ்ன்றது விகிதம், அது வேற. 100 வீதம் அப்படின்னு நான் கதைக்க இல்லை. அதாவது இதை சொல்றது வலுன்றத இந்த அதாவது அழகு நேரத்துக்கு செய்யப்படுற வேலை என்னன்னு சொல்லுவோம் என்றால் வேலை செய்யும் வீதம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வேர்ட், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேட் ஆஃப் வேர்ட், அப்படிதான் நாங்க கதை. ரேட் என்று கதை. அழகு நேரம்ன்றது ரேட், வீதம், அந்த மாதிரி வேறு. அது சொல்ல விளங்குதா? வேலை செய்யும் வீதம், ரேட் ஆஃப் ஒர்க் என்று கதை விளங்குதா? அழகு நேரத்தை கதைக்கிறது இனிமே ரேட் அண்டு வீதம் என்று கதைக்கிறதுன்னு இண்டையில இருந்து தெரியும். சொல்ல விளங்குதா? சரியா? அதை நோட் பண்ணுங்க. நான் இன்னொரு கதை உங்களுக்கு கேட்கிறேன். ரேட் ஆஃப் ஒர்க் சொல்றாரு. அழகு நேர வேலை, அந்த ரேட் என்று கதைக்கிறது அழகு நேரத்துக்கு தான் கதைக்கிறது. வீதம், வேலை செய்யும் வீதம். நோட் பண்ணினா சொல்லிடுங்க, அடுத்த போவேன். சரி, இப்ப இதுக்கு நீங்கள் என்ன பெயர் வைப்பீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். வேலை சொல்லுங்க. இப்ப கேக்குறேன் என்னண்டா, வேலை செய்யும் வீதம் பொறுங்க, இது வேலை செய்யும் வீதம். தமிழ்ல சொன்னோம், ரேட் ஆஃப் ஒர்க் சொன்னோம், எல்லாம் ஓகே. இப்ப நான் கேட்கிறேன், அழகு நேரத்தில் ஏற்படும் வேக மாற்றம். அழகு நேரத்தில் அப்ப இப்படி சொல்லாம வேக மாற்றம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, அந்த மாதிரி சொல்லுங்க. விளங்குதா? அதற்கு எழுதி கொள்ளுங்க, இந்த இடத்துல வச்சு எழுதுங்க. அழகு நேர வேக மாற்றம், அதை நாங்க அழகு நேரத்துக்கு தான் அதை கிடைக்கிறோம். அப்ப வேக மாற்று வீதம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படி சொல்லிக் கொள்ளுவோம். அழகு நேரத்துக்கு கிடைக்கிறது அப்படித்தான் கிடைக்கும். போட்டீங்களா? போட்டுட்டா அடுத்த சொன்னீங்கன்னா அங்கால போகும். சரியா? ஹலோ தம்பி, சரியாடா? அழகு நேர இடப்பெயர்ச்சி மாற்றம் எப்படி சொல்லுங்க? இடப்பெயர்ச்சி மாற்று வீதம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட். புரிஞ்சுது அல்ல? விளங்குதா? அதே மாதிரி பக்கத்துல இப்ப இனிமே அது தெரியும்னா தம்பி, ஓகேயா? என்ன சொல்லமா? ஒரு ஆள் நின்ற இடத்துல இருந்து ஓடிக்கிட்டு இருக்கண்டா, அவருக்கு ஒரு வேர்க் இருக்கத்தானே வேணும். ஆனா அங்க இடப்பெயர்ச்சி நடக்கலையா? என்ன நின்ற இடத்துல இருந்து ஓடினா அந்த நின்ற இடத்துல ஓடுவாங்க தானே சார்? அப்ப அவர்கிட்ட நின்ற இடத்துல இருந்து நீங்களே நின்ற இடத்துல இருந்து ஓடல. அது என்ன ஓடுவீங்க? நின்ற இடத்துல இருந்து துள்ளுறீங்களா? எக்ஸர்சைஸ் நின்ற இடத்துல அது 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 நீங்கள் அதுமே ஓடுறீங்க. அப்ப தூரம் இருக்கு. ஏன்னா நிலமங்க அசை. இங்க நீங்க ஓடுறோம்னா நிலம் அசையாம, இப்போ ரெட் மில் ஓடுறீங்கன்னு சொன்னா அது அங்க நிலம் அசைஞ்சு ஒன்று இருக்கு. சும்மா நிலத்துல ஓடுறீங்கன்னா நீங்கள் ஓடுவீங்க நிலம் அசையாம. ஆக மொத்தம் கூட பேச்சு இருக்குமா? விளங்குதா? துள்ளுறீங்கன்னா அது வேற கேஸ். அது ஈர்ப்புக்கு எதிராக துள்ளுறதோ அது வேற ஒரு விஷயம் அங்க நடந்து இருக்கும். வேலையை அதெல்லாம் மெக்கானிக்ல படிப்போம். சரியாம்மா? ஒன்றும் பயப்படாது. சரியே, நாங்கள் இன்னும் ஒன்றும் படிக்கலையம்மா. விளங்குதே? அது படிக்க வலிக்கிட்டா பிராண்டி அது மெக்கானிக் படிச்சா அப்புறம் அது பிரச்சனை விளங்கு. இது சும்மா ஒரு 8ஆம் வகுப்பு எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இது படிக்கவே தோணல. சரியா? ஓகே அம்மா, கதைக்கிற விளங்குதா? ஹலோ
இது சரியாடா? சரி, இப்ப நான் கேட்கிறேன் அமுக்கம். என்ன சாம? அமுக்கம், பிரஷர். அமுக்கம் தம்பி, அதை குறிக்கிறதும் பி என்று தான்டா. பவரை குறிக்கிறதும் பி என்று தான். கிடக்கிற எழுத்தை வச்சுதானே குறிக்கிறேன். கொஞ்சம் எழுத்து இங்கிலீஷ். பவரை குறிக்கிறது என்ன? சாரி, அமுக்கத்தை குறிக்கிறதும் பி தான். அது என்னதுக்காண்டி ஆங்கிலத்துல என்ன சொல்றோம்? பிரஷர். பிரஷர். சரி, இப்ப நான் கேட்கிறேன், இது என்ன தெரியுமோ? அமுக்கம் என்றால் அலகு பரப்பில் தாக்கும் விசை. அப்ப இது என்ன பெறும்? அமுக்கம் சொல்லுவா. விசையின் கீழ் பரப்பளவு. இது விசைங்கள் என்னண்டு பேரும் பரப்பு. அப்ப என்னண்டு எழுதுவோம்? அமுக்கம்ன்றது அலகு பரப்பில் தாக்கும் விசை அமுக்கம்னு சொல்லுவோம். அதை பத்தி சரியான வர விளக்கணங்களாம் இருக்கு. அலகு பரப்பு விசை குத்தா தாக்குற விதத்தில் எழுதுவோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப எனக்கு தேவைக்குத்தான் படிப்பிக்கிறேன். உனக்கு இப்ப என்ன தேவை? அதுக்குத்தான் படிப்பிக்கிறது. பாடம் என்று படிப்போம், அது பேந்து அதுக்கு அது பேருந்து நுணுக்கமா படிப்போமா இல்ல. இப்ப அமுக்கம்ன்றது விசைங்கள் பரப்பு என்று வரும். இத ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கதைக்கலாமா? இதை கதைக்கல. அது நேரம் அழகாம இருந்தா தான் கதைக்கலாம். இதை கதைக்கலாத போது சொல்ல விளங்குதா? இது அமுக்கம்ன்றது விசைங்கள் பரப்பு. ஃபோர்ஸ் பை ஏரியா. அத நோட்டேஷன்ல பிரஷர் ஈக்குவல் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் என்ன? நியூட்டன். ஏரியா என்ன? மீட்டர் மைனஸ் 2. மேல போனா என்ன வரும்? நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2. கேட்டுக்கொடுங்களா? ஹலோ. அப்ப அமுக்கம் இங்கத்தியான அலகு நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2. இங்கத்தியான அலகு 9 சென்டிமீட்டர் மைனஸ் 2. இங்க பரிமாணத்தை எழுதுவா. பண்ணியா இருக்கா பாப்போம். ml minus 1 t minus 2. Very good. ml minus 1 t minus 2 என்றதான் அதற்குரிய பரிமாணம், டைமென்ஷன். அதுதான் ml minus 1 t minus 2. அதுக்கு என்னண்டு விளங்காது? ஏய், விசைங்கள் பரப்பு. விசைக்கு என்னது? ml t minus 2. இதானே விசை. வடிவேல இருங்க நீங்க. ml t minus 2 விசை. அதற்கு பரப்பு. பரப்புன்னா கீழே ஒரு எல் ஸ்கொயர். அதுல ஒரு எல்லையும் ஒரு எல்லையும் வெட்டு. கீழே ஒரு எல் மிஞ்சும். அந்த எல்லை மேல கொண்டு வரீங்க என்றால் அது எல் மைனஸ் 1 வரும். சோ எம் எல் மைனஸ் 1 டி மைனஸ் 2 வரும். அடுத்து எது? இதுல நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 வேற அலகு. டிஃபைன்ட் யூனிட். 9 சென்டிமீட்டர் மைனஸ் 2 வேற அலகு. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சொல்லு. ஒளி முடிஞ்சுதா? மாற்ற விகிதம் வந்தா தானே ரேட் ஆஃப் போடணும். ஓ, மாற்று. அதாவது அலகு நேரத்துக்கு ஏதாவது கதைச்சோம்னா ரேட் போடலாம். அலகு நேர வேக மாற்றம், அலகு நேர இடப்பெயர்ச்சி மாற்றம் சொல்லப்படுறாங்க தானே. அதை நாங்கள் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலோசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படி சொல்லுவோம். சரியாடா? தம்பி, அது சரி. இங்க நீங்கள் அமுக்கம்ன்றது என்ன சாமான்? அலகு பரப்புல தாக்குற விசை. அதுல இருந்து அமுக்கம் சமன் விசைங்கள் பரப்பு. அதை முதல்ல எழுதணும். அலகு பரப்புல தாக்குற விசை அமுக்கம்னு சொல்றோம். அது பேருந்து அமுக்கம் சமன் விசைங்கள் பரப்பு. அதை பேருந்து இப்படியே போட்டு நியூட்டன் மீட்டர் மைனஸ் 1 போட்டு சுருங்கன்றது. கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 1 எஸ் மைனஸ் 2 வரும். என்னடா இது அலகு சார்? இது இந்த சிஜிஎஸ் அலகு கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 1. இத பார்த்து கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 1 செகண்ட் மைனஸ் 2 அல்லது கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1 செகண்ட் மைனஸ் 2 எழுதல. அது இதை பார்த்து எழுதலாங்க சார். பரிமாணம் கண்டுபிடிச்சிட்டு அலகு எழுதுறது ஈஸியா சார்? இல்லடா அது அலகு அது எழுதுறது இல்ல. நீ இதுல நியூட்டனுக்கு தேவை. அதுல இருந்து நியூட்டனுக்கு ஞாபகம் வச்சுதான் கர விஷயங்கள் செய்யலாம்ன்றதுன்னு சொன்னேனே. நான் ஒரு நாள் எழுதி கொண்டு வரேன். எங்களுக்கு அடிப்படையானது தெரிய வேணும். சேர்ந்து தேவையானதுக்கு அது கொஞ்சம் செய்து கொண்டு போய் உங்களுக்கு தண்டவாள விளங்கு பெற ஜோதியா என்னண்டு கரைச்சல் பண்ற சொல்லு. அமுக்கத்துக்கு அந்த பீசம் எஸ்டோஜி என்ற சமன்பாடு. என்னடா அமுக்கத்துக்கு பீசம் எஸ்டோஜி என்ற ஒரு சமன்பாடு. அது வர விலக்கணம் இல்லையடா. அது அமுக்கத்துக்கு ஒரு கோவை. அமுக்கத்துக்கான வர விலக்கணம் இதுதான்.
அதெல்லாம் பேருந்து படிப்போம் H2G வரும் வேற மாதிரி எல்லாம் வரும் கணக்கு கதைப்பம் எல்லாம் மெக்கானிக்கல கதைப்பம். அது வந்து திரவத்துக்குள்ள இருக்கிற அமுக்கத்துக்கு சொல்லப்படுகிற ஒரு கோவதான் அதோடைய அது வரவிலக்கணம். டேய் அடே அதெல்லாம் படிப்போமாடா நான் சொல்ல விளங்குதா? சரி இப்ப நான் சொல்றேன் நீங்க நீங்கள் அமுக்கத்தின் அழகு நியூட்டன் மீட்டர் மெஷர் அவ்வளவு சொல்லி கொண்டு நீங்க என்னடா சொன்னீங்க? பாஸ்கல். இந்த நியூட்டன் மீட்டர் மெஷர் சேர்த்து சொல்றதான் பாஸ்கல். கேபிட்டல் பி ஸ்மால் ஏ. ஏன் கேபிட்டல் பி என்று வருது தெரியுமா? அது ஒரு விஞ்ஞானியின் பேர் சரிதானே? அதனால கேபிட்டல் பி என்று வருது. நோட் பண்ணிக்கொள்ளு டக்குன்னு எழுது. சொல்லம்மா. இதுக்கு அமுக்கத்துக்கு ஏகண்டு எழுதிட்டு போனா அதுக்கு ஏக் -2 போடணுமா? என்னடி? அமுக்கத்துக்கு சிஜிஎஸ் அலகு திட்டத்தில் ஏகண்டு போட போனா ஏக் -2 அப்படி போடக்கூடாது. அமுக்கத்துக்கு கண்டு போடக்கூடாது. அதெல்லாம் கதைப்பம் பேருந்து கதைப்பம். இந்த ஏக் ஜூலுகள் எல்லாம் இருக்கல்லோமா, ஏக் ஜூலுகள் எல்லாம் இருக்கல்லோ அது சக்தியோட சம்பந்தப்பட்டு வந்தா தான் எழுதலாம். சும்மா எழுதல. இப்ப நான் கொஞ்சம் பொறுக்க கதைப்பேன் அப்ப கதை கேட்க விளங்கும். எனர்ஜியோட சம்பந்தப்பட்டு வாரதுக்கு தான் எழுதலாம். அதான் நான் திருப்பி சொல்றேன். எனர்ஜியத்தான் ஜூல் எழுதலாம். என்னம்மா தொடர்ந்து கேட்டு இருந்தா நான் படிப்பிக்கல. அது சொல்லுங்க டக்கன் சொல்லுங்க. சார் கேபிட்டல் பி ஏ போடுறது என்னன்னா கேபிட்டல் பி என்று வேற என்னத்துக்கு வேற எதுக்காக யூனிட் இருக்கா? இல்ல 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 அது பேருந்து வேற நோட்டேஷன்கள் அதுகளுக்கும் பயன்படுத்துறோம் அதை அதாலே அவன் விட்டுட்டான். அதை சொல்ல விளங்குதா? நான் சொல்ல விளங்குதாம்மா. வேற வேற ஒன்றுக்கோ வேற ஒரு இடத்துலயும் பி வரும். அது சொல்லப்படுற ஒரு அழகு இருக்குது. அது எங்களுக்கு தேவையில்லை. விளங்குதா? இது பிஏ பாஸ்கல் என்றுதான் எழுதப்படுகிறது. சொல்ல விளங்குதா சொல்றது? சரியாமா? பெருசா பி என்ற அழகு பேருந்து வரையக்க பார்ப்போம். அப்படி வந்தால் பார்ப்போம். அப்படி வராது. சரியா? நம்ம கதைக்கிற விளங்குதா? சரியா? சரி இப்ப அமுக்கம் பார்த்துட்டேன் நாம. அடுத்தது எல்லாரும் கவனிச்சு கொள்ளுங்க. உந்தம் என்றது கேள்விப்பட்டீங்களா? மொமெண்டம் என்று கேள்விப்பட்டீங்களா? உந்தம் கேள்விப்பட்டீங்களா? மொமெண்டம் என்னப்போ பார்ட்டிகிளின் மேஸ அதனுடைய வெலாசிட்டியால பெருக்கிறது. மேஸ் இன்டு வெலாசிட்டி, திணிவு தர வேகம். இதைத்தான் நாங்கள் உந்தம் என்று சொல்லுகிறோம். ஆக உந்தம் உந்தம் மொமெண்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்றது. அது திணிவு தர வேகம். பாருங்க நான் உந்தத்தையும் பி என்று தான் குறிப்பேன். தம்பி உந்தத்தையும் என்று குறிக்கிறோம், பி என்று தான் குறிக்கிறோம். நான் கதைக்கிறதா உங்களுக்கு சொல்றது? இல்ல 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 உந்தத்தை நாங்கள் பி என்று தான் குறிக்கிறோம். நீங்க அப்படியே பி என்று குறிச்சு பி என்று குறிக்க அதுல பிரச்சனை இல்லை. பி என்று தான் அதை டினோட் பண்ண. அப்ப உந்தம் திணிவு தர வேகம் வடிவா கவுனிங்கோ. உந்தமும் பி என்றுதான் குறிக்கப்படுகிறது. நொட்டேஷன் அதுதான் குறியீடு. சரியா? சரி இதுக்கு அலகு போட்டு பார்ப்போம். என்ன அலகு வரும் நினைக்கிறேன்? திணிவுக்கு என்ன அலகு? கிலோகிராம். வேகத்துக்கு என்ன அலகு? மீட்டர் செகண்ட் மைனஸ். ஆக இதனுடைய அலகு எப்படி வருமெண்டா எஸ்ஐ யூனிட்ல கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. அப்ப இங்க என்ன வரும்? கிராம் சென்டிமீட்டர் சொல்லுங்க. செகண்ட் மைனஸ் செகண்ட் மைனஸ் 2 வரும். டைமென்ஷன் டக்கண்டு இங்க செகண்ட் மைனஸ் 1 க்கு செகண்ட் மைனஸ் 1 சார். செகண்ட் மைனஸ் 1 சாரி கிலோகிராம் செகண்ட் மைனஸ் 1 செகண்ட் மைனஸ் 1. ஓகேம்மா இங்க சொல்லுங்க டைமென்ஷன் mlt மைனஸ் 1 mlt மைனஸ் 1. சொல்ல விளங்குதா? நோட் பண்ணி கொள்ளுங்க, எழுதுங்க. இதுக்கு புறவார பிரச்சனை கலைக்கிறோம். எழுதி முடிங்க. சொன்ன வேலையை செய்யுங்க. இதை முதல் எழுதி முடிச்சு போது அங்க இடையில ஆகக்கூடாது. அதுக்கு கீழே நான் சொன்னது உந்தம்ன்றது திணிதர வேகம். அதெல்லாம் படம் போட்டு அந்த அங்க விஷயம் இது கீழே அவனா மொழி இருக்கும். அது கீழே தான் எழுதி கொண்டு போய் சொல்றது. என்ன அப்படி இல்லை சொன்னேன்? டேய்
உந்தம் என்றால் எழுதி போட்டு உந்தம்ன்றது என்னன்றத அந்த என்ன பிரச்சனை என்ற விஷயத்த அது கீழே நீட்டுக்கு எழுதுங்கன்னு சொன்னான். என்னங்க மூல முடக்கு அதுல வச்சு எழுதணும். எழுதினாத்தான் அது என்னன்னு தெரிய வரும் வாசிக்க. அதை பேருந்து எங்க கிடக்குன்னு தேடி தெரியல. அது கீழே எழுதி கொண்டு போகும். கீழே எழுதுறா இதுக்கு கீழே நீட்டு எழுது என்ன நுந்தமண்டா என்ன துணி வேற படம் போடு அதை போடு எல்லாம் எழுது. எழுதி முடிஞ்சுதா? எழுதிப்பீங்களா? எழுதியாச்சுதானே? இப்ப ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் தம்பி. இந்த கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 நான் நியூட்டன் செகண்ட் என்று எழுதலாம் என்று சொல்லுகிறேன். என்ன எழுதலாம் என்ற நியூட்டன் செகண்ட் எப்படி எழுதலாம் என்று யார் சொல்லுவாங்க? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 தர செகண்ட் மைனஸ் 1 செகண்ட் சாரி தர செகண்ட். வெரி குட் வெரி குட். அவன் என்ன சொல்றான் என்றால் இங்க என்ன சொல்றான் என்றால் இந்த கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 தானே இருக்கு. நான் அவன் அதுக்கு சொல்றான் இதை நான் இப்படி எழுதுறேன். முதல் எப்படி கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 தர செகண்ட் எழுதுறேன்றான். சிலதுக்கு விளங்காது. என்னடா டேய் இதை சுருக்கினா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வருமா வராது? செகண்ட் மைனஸ் 2 செகண்ட் இங்க இருந்து செகண்ட் மைனஸ் 1 தானே வரும். ஆக கிலோகிராம் இதை நான் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 இன்டு செகண்ட் எழுதலாம்ன்றான். ஏற்றுக்கொள்றீங்களா? ஹலோ. ஆனா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் என்ன சாமான் தெரியும் உனக்கு? நியூட்டன் தெரியும். அடே கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் நியூட்டன் அங்க பார் விசைக்கு இருக்கு. ஆக இதுக்கு நியூட்டன் போடலாம். அங்கால செகண்ட் வர அப்ப நியூட்டன் செகண்ட் எழுதலாம். இவன் இங்க இருந்து இங்க வர. சில பேர் என்ன என்றால் நியூட்டன் செகண்டை சுருக்கி அதை காட்டுங்க. ஏனென்றால் நியூட்டனுக்கு என்ன எழுதலாம் டக்குன்னு சொல்லுங்க அப்போ கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 சொல்லலாம். அது அடுத்தங்கால செகண்ட் கிடக்கு. அந்த செகண்டை போடும். இந்த செகண்ட் மைனஸ் 2 சேர்ந்து செகண்ட் மைனஸ் 1 அப்ப இதுல இருந்து இதுக்கு வரலாம் அல்ல இதுல இருந்து இதுக்கு வரலாம். ஆக இதே அப்படி எழுதலாம். அவ்வளவுதான். நோட் பண்ணிக்கொள்ளுங்க அந்த விஷயத்த. சார் அப்ப சிஜிஎஸ் அளவு திட்டத்துல 9 செகண்ட் எழுதலாம். வெரி குட் எழுதலாம். இங்க அவன் சொல்றான் 9 செகண்ட் எழுதலாம். 9 செகண்ட் எழுதலாம். எழுதுங்க. மொமெண்டம் மொமெண்டத்தின் யூனிட் டைமென்ஷன் எல்லாம் எழுதி. மொமெண்டம் உந்தம் முடிஞ்சுதா? அடுத்த போவா? அடுத்த போறேன். செகண்ட் போகணும் தம்பி. அடுத்த போவா? சரி. இப்ப விஷயத்தை எல்லாரும் கவனிங்கள். எல்லாரும் கவனிங்கள். எல்லாரும் கவனிங்க. இப்ப அடுத்தது கணத்தாக்கு என்ற ஒரு விஷயம் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் தம்பி? கணத்தாக்கு என்ற ஒரு விடயம் பார்க்க போறோம். எல்லாரும் கவனிங்க. கணத்தாக்கு அத குறிக்கிறது கேபிட்டல் ஐ என்று. கணத்தாக்கு எப்படி தம்பி குறிக்கிறோம்? கேபிட்டல் ஐ. அது என்னடா கணத்தாக்கு? அது ஆங்கிலத்துல சொல்றது இம்பல்ஸ். எப்படி? இம்பல்ஸ் சொல்றது ஆங்கிலத்துல. அந்த ஆங்கிலத்துல இம்பல்ஸ் சொல்றபடியேதான் அந்த ஐ என்ற அந்த நொட்டேஷன் வருகிறது. கணத்தாக்குன்றது ஐ என்ற நொட்டேஷன் வாரத்துக்கு காரணம் இம்பல்ஸ் ஆங்கிலத்துல சொல்றது. ஓகேயா? இப்ப கவனிங்கோ. இனி கணத்தாக்குண்டா நான் என்னன்னு சொல்றேன். கணத்தாக்கினுடைய அலகு பரிமாணம் பார்க்க போறோம். சொல்றேன் கவனிக்கல. சரிதானே தம்பி? எல்லாரும் கவனிங்க. இந்த கணத்தாக்கினுடைய கணத்தாக்குண்டா என்னன்னு முதல் பார்க்கணும் தம்பி. ஒரு பொருள்ல ஒரு எஃப்எண்ட விசையை நீங்கள பிரயோகிக்கிறீங்க, அப்ளை பண்றீங்க. ஒரு எஃப்எண்ட விசையை அப்ளை பண்றீங்க ஒரு பொருள். அந்த அப்ளை பண்ணுகிற நேரம், பிரயோகிக்கிற அந்த விசை பிரயோகிக்கப்படுகிற நேரம் சிமோல்டியன். ஒரு டீ நேரத்துக்கு ஒரு 1/2 நேரமா 1/4 நேரமா 10 நிமிஷமா 5 நிமிஷமா 1 செகண்டா 2 செகண்டா ஏதோ ஒரு நேரத்துக்கு பிரயோகிக்கிறீங்க அந்த எஃப்எண்ட விசை. இந்த விசையால இந்த பொருளுக்கு கொடுக்கப்பட்ட கணத்தாக்கு என்பது இந்த விசை தர நேரம். விளங்குதானே? இதுதான் இம்பல்ஸ். அதாவது கணத்தாக்கு என்பது
இதை பற்றி பேருந்தெல்லாம் படிப்போம்டாப்பா விரிவா. இப்ப நான் சும்மா அளவு வருமானத்துக்கான விசை தர நேரம் என்ன சாமா விசை தர நேரம் விளங்குதா? ஃபோர்ஸ் இன்டு டைம் ஈக்குவல் வால்ஸ் ரெண்டா சொல்லுங்கோ. என்னப்பா அலகு வருமானம்? விசைக்கு என்னடா அலகு? நியூட்டன். நேரத்துக்கு என்னடா அலகு? விளங்கானே. ஆக இந்த நியூட்டன் செகண்ட் என்று வரும். அப்ப இங்க செகண்ட் சொல்ல விளங்குதா? டைமென்ஷன் சொல்லுங்க பாப்போம். விளங்கல? இரண்டால் நியூட்டனுக்கு ml t-2 ஞாபகம் பெற்றன்னு சொன்னா செகண்டுக்கு ஒரு t-2 சேர்ந்து என்னண்டு வரும்? ml நடத்து நடத்து டக்குன்னு நடத்து ஒரு அடி அம்மா வார கொஞ்சம் பொறு சொல்ல போறோம்மா. இது எழுதடி கட்டிக்காரியால் முடிச்சுட்டார். அப்படி ஒரு அக்கறை இருக்கணும். Okay, sir. ஓகேயா? ஓகே ஓகேனா தம்பி அவனோட இப்ப சொன்னால் பாத்தியோ அம்மா இந்த அழக நாம எங்கேயோ கண்ட மாதிரி கிடக்கு இந்த மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி கிடக்கு உந்தமும் கணத்தாக்கும் உந்தமும் கணத்தாக்கும் ஒரே அலகு ஒரே பரிமாணம் வர மாதிரி இருக்கு. அதாவது மொமெண்டமும் இம்பல்ஸும் சேம் யூனிட் அண்ட் சேம் டைமென்ஷன். சொல்ல ஒரே அலகு ஒரே பரிமாணம் உள்ள பௌதிகள் சரிதானே? சேம் யூனிட் அண்ட் சேம் டைமென்ஷன் பிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே ஓகே தானே? கேட்கற விளங்குதா? ஹலோ விளங்குதா? இது கீழே எழுதி கொள்ளுங்க. உந்தமும் கணத்தாக்கும் அப்படி நீட்டுக்கு எழுதுங்க. ஒரு சிவப்பால உந்தமும் கணத்தாக்கும் ஒரு பேராலே எழுதி கொள்ளலாம். அப்படி நீட்டுக்கு சேர்ந்து எழுதுங்க. எல்லாம் இதெல்லாம் எழுதி கூட அதுக்குள்ள இதெல்லாம் படம் போட்டு எழுதி கூடானே தம்பி. அதுக்குள்ள இதில் இருக்கணும். இது கட்டாயம் தம்பி. இதுக்குள்ள விழாத்துக்கு நீளத்துக்கு எழுதிருக்கணும். இந்த ஏரியாவுக்கு எழுதிக்கணும். எழுதி போட்டு அடுத்த விஷயம் எழுதுவோம். அப்ப இந்த விஷயம் எழுதினது கீழே எழுதுங்க. உந்தமும் கணத்தாக்கும் ஒரே பரிமாணமும் ஒரே அலகும் உள்ள பௌதிக கணியங்கள் ஆகும். சேம் யூனிட் அண்ட் சேம் டைமென்ஷன். சரிதானே? இப்ப தம்பி சரியா வெளியே போட்டீங்களா? வெளியே போட்டீங்களா? என்ன குட். இப்ப என்னண்டா ராசா இதுல சேம் யூனிட் சேம் டைமென்ஷன் இப்ப சொல்றேன். இப்ப அவ்வளவு சொல்ல முடியும். ஆனால் படிக்க இவ ரெண்டுக்கும் இடையில எல்லாம் தொடர்புகள் இருக்கு. உந்தத்துக்கும் இந்த கணத்தாக்கும் இடையில எல்லாம் தொடர்புகள் வரும். அப்ப உங்களுக்கு விளங்க அது ஏன் தாண்டா அதால இந்த பிரச்சனை வருதுன்ற மாதிரி எல்லாம் தெரிய வரும். நான் சொல்ல விளங்குதா தம்பி? நான் சொல்ல விளங்குதா? அது தெரிய வரும். விளங்குதா? இப்ப அடுத்த விஷயம் சொல்றோம். விசை திருப்பம்ன்றது எங்கேயாவது பாத்தீங்களா நீங்க? விசை திருப்பம் விசை திருப்பம் விசை திருப்பம் அது ஆங்கிலத்துல என்னன்னு சொல்றது தெரியுமா? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் சொல்றது. திருப்பம் என்னன்றா சொல்றது? மொமெண்ட் ஆஃப் சரிதானே? விசை திருப்பம்டா என்ன தெரியுமாடா? அங்க ஒன்றும் இல்ல தம்பி. ஒரு விசை ஒரு விசை தாக்குதுன்னு இந்த பாருங்க. இந்த புள்ளியில இருந்து இந்த விசைக்குரிய திருப்பம் எல்லாம் என்னத்துக்கு தேவைப்படுது என்ன மாதிரி படுது இதுகளை பெரிய எல்லாம் பேந்து படிப்போம். அது வேற. இப்ப விசை திருப்பம்டா இவ்வளவுதான். ஒரு விசைக்கு சாதாரண ஒரு புள்ளியில இருந்தான செங்குத்து தூரத்தால பெருக்கிறது F/x. இதைத்தான் விசை திருப்பம் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்று சொல்றோம். அப்ப இதனுடைய அலகு என்னன்னு வரும்? நியூட்டன் மீட்டர். அப்ப விசை திருப்பத்தின் அலகு இங்க நியூட்டன் மீட்டர் வரும். அப்ப இங்க என்னண்டு வரும்? 9 சென்டிமீட்டர் வரும்.
சரியோ? அப்ப இங்க என்னண்டு வரும்? விசையின் பரிமாணத்தை ஐயா விசையின் பரிமாணத்தை திருப்பி ஒரு எல்லால பெருக்க வேண்டி வரும் ஐயா. அப்ப என்னப்பா வரும்? ml வர்க்கம் t சய 2 ml ஸ்கொயர் t மைனஸ் 2 அந்த மாதிரி வரும். சார் இதுக்கும் வேலைக்கும் ஒரே அளவு அந்தரப்படா போட்டுட்டீங்களா? அதுக்கு கீழே இப்படி ஒரு படம் போட்டு இது ஓ புள்ளி என்று போட்டு ஓ பற்றிய விசை திருப்பம், ஓ பற்றிய இது பற்றி அந்த விசைக்கான ஓ பற்றிய விசை திருப்பம், ஓ பற்றி அது இந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் F into x நியூட்டன் மீட்டர் போடுங்க. இந்த இங்கிலீஷ் மீடியக்காரர் இருக்கிறீங்களோ, இதுக்கு தம்பி உங்களுக்கு பெரிய இங்கிலீஷ் ஒன்றும் தேவையில்லை தம்பி. இதுக்கு என்ன இங்கிலீஷ் என்ன இதுக்கு விஜயம் தெரிஞ்சா சரியா? இங்க ஒரு இங்கிலீஷ் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அது ஒன்றும் அங்கே பெரிய விஜயமே இல்லை. அந்த சொல்லுவது தெரிஞ்சாச்சு. விஜய திருப்பம்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், அவ்வளவுதான். மிச்சம் என்னடாப்பா இந்த மொழி தான் எழுதுறான். இதுக்கு அங்க இங்கிலீஷ் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை, பாடம் தான் பழங்குவோம். அதான் மெயின். என்ன நடக்குதுன்ற விஷயம் தெரியும். அது மொழி. தமிழும் ஒரு மொழி. என்னம்மா நோட்டேஷன் என்ன சார்? விசை திருப்பத்துக்கு விசை திருப்பத்தின் நோட்டேஷன் அது ஒரு டோன்னு போடுறது, அது உங்களுக்கு விளங்காது. அது சேர்ந்து நான் பாரம்பரிய கதைப்பேன். விசை திருப்பம், முறுக்கம் அப்படின்லாம் கதைப்போம். டோன்னு நோட் பண்றது அது இப்ப வேண்டாம். அதெல்லாம் நான் சரிதானே? அது கொஞ்சம் எனக்கு சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலா இருக்கு. இப்ப அங்க ஒருதான் சொன்னான், அந்த விஷயத்துக்கு வருவோம். இதெல்லாம் போட்டீங்களா? இதுக்குள்ள அழுதியாச்சா? இதுக்குள்ள பணம் எல்லாம் போட்டதெல்லாம் அழுதியாச்சா? கனவழி எழுதாது, அது கீழே எழுது. அப்ப பாக்க என்னன்னு போடாங்க. உங்க கொப்பி தானே, இப்ப யாரு கழுவி வைக்கிறேன்? உனக்கு தான் தம்பி. நான் கேட்கிறா கவனி. இந்த பிரச்சனை இருக்கியாடா? அங்க ஒரு கேட்டான், அது சார் இது எங்கேயோ கண்ட மாதிரி கிடக்கு. எங்க கண்ட மாதிரி இருக்கு இந்த அழகு பரிமாணம்? அப்ப நீங்கள் டக்கண்டு இது இந்திய அழக ஜூலண்டு இது இந்திய அழக டிஆர்ஜி என்று எழுதலாம் என்று நினைப்பீர்கள். எழுத முடியாது. எழுதி வெட்ட வேணும், எழுத முடியாது என்று உனக்கு தெரிய வேணும். எழுதுனா படுபுல. நான் சொன்னேன் நான் என்னென்றால், வேலை என்றது ஒரு பொருளுக்கு விசையை கொடுத்து அதை தள்ளி கொண்டு போய் அதான் வேலை. ஒரு எனர்ஜிக்குத்தான் ஜூல் என்ற அளவு வரும். இது எனர்ஜி அல்ல, ஒரு விசைய தூரத்தால பெருக்கிறேன். இங்க ஒரு வேலை நடக்கல, ஒரு விஷயம் அங்க கிடக்கு, அது ஒரு தூரத்தால பெருக்கி ஒரு விஷயம் பெருகுது. இது ஒரு வேர்க் அல்ல. அதனால இந்த விசை திருப்பத்தின் நீங்க 9 சென்டிமீட்டர் எழுதலாம், நியூட்டன் மீட்டர் எழுதலாம். ஆனா ஜூல் என்று எழுத முடியாது. அது எனர்ஜியா இருந்தா மட்டும்தான். நான் சொல்றேன் உங்களுக்கு. ஹலோ, அப்ப எழுதி வெட்டி விடுங்கோ. இது சக்தி அல்ல, இது ஒரு எனர்ஜி அல்ல, இது ஒரு வேலை அல்ல. ஆகவே முடியாது. எழுதி வெட்டு, எழுதி போட்டு வெட்டு. அப்ப அது உர சரி. ஓகே சார். ஓகேயா? சார் சொல்லம்மா. சார் அந்த வேலை படிப்பிக்கிற நேரம் யாரோ கேட்டாங்கல்ல, ஒரே இடத்துல இருந்து சுத்தினா அது வேலையா சார்? ஒரே இடத்துல இருந்து சுத்தினா அம்மா அது எல்லாம் இருக்குது பிரச்சனை. சுத்தினா அதுல என்ன கேட்க வரேன்னு சொல்லு. அதுவும் இதுவும் ரிலேட் ஆகுதான்னு கேக்குறேன். இதுகள்ல இருந்துதான் அதுக்கு தொடர்பு வரும். எல்லாம் பேசி படிக்கணும். பெரிய பாடங்கம்மா எது மெக்கானிக்கல படிக்கணும். இதெல்லாம் படிக்க துவங்கினா அப்புறம் நீங்க என்னடா உங்களுக்கே விளங்க இப்படி ஒரு கேள்வியை வந்து பேசுறமா கேட்டிருக்கேன்றது விளங்கும். அதுக்கான கேட்காம விடாதீங்க. அதுகளெல்லாம் அங்க படிக்க விளங்கும். சொல்ல விளங்க பூனை இயக்கம் ஆங்குலர் மோஷனுக்கு வருமானம் எல்லாம் பேசி பார்ப்போம். சரி, அது இருக்கட்டும். இப்ப இதுல அவனாரோ கேட்டான் இல்ல. இப்ப அப்ப என்ன சாமான்? வேலையும் விசை திருப்பம் ஒரே அழகு ஒரே பரிமாணம். சரியா? ஒரே அழகு இல்ல, ஒரே பரிமாணம். எழுதி கொள்ளலாம். வேலையும் விசை திருப்பமும் ஒரே பரிமாணம் உள்ள போதிய ஒரே அழகுன்னு சொல்லும். பண்ணிக்கொள்ளுங்க.
சேம் டைமென்ஷன் மட்டும்தான், சேம் யூனிட் அல்ல. தம்பி சரியா? அடுத்த போவாடா, அடுத்த போவாதா பூ? ரைட், போறோமா? அடுத்த தம்பி திணிவு திருப்பம். என்ன சாமா? திணிவு திருப்பம். திணிவு திருப்பம் இதை சொல்றது என்ன? இதண்டா என்னண்டா ஒரு திணிவை தூரத்தால இருக்கிறது. இது ஒவ்வொன்ற புள்ளி பற்றி இந்த திணிவுக்கு திருப்பம் என்றால் அந்த திணிவு தர தூரம். திணிவு திருப்பம் வந்து x, அங்க ஃபோர்ஸ் இன்டு எக்ஸ் விசை திருப்பம். திணிவு தர எக்ஸ் திணிவு திருப்பம். இது ஆங்கிலத்தில் சொல்றது மொமெண்ட் ஆஃப் மாஸ். அதை சொன்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், இது மொமெண்ட் ஆஃப் மாஸ். சொல்றது விளங்க சொல்றது. அப்ப திணிவு திருப்பம் என்ன? ஒரு திணிவை யாதான ஒரு புள்ளியில இருந்து திருப்பம் எடுக்கிறேன், அந்த திணிவை அந்த தூரத்தால வரிக்கும். அதான் திணிவு. இதெல்லாம் பின்னுக்கு ஏதோ ஒரு தேவைக்குத்தான் சொல்றது, சும்மா சொல்ல இதுல. இதுக்கு எங்கேயோ வந்து குழுப்படம் பாருங்களா, குழுப்படை திணிவு திருப்பம் மொமெண்ட் ஆஃப் மாஸ் என்று சொல்றது. எங்க என்ன அலகு வரும் நினைக்கிறீங்க? இதுக்கு கிலோகிராம், மீட்டர். அப்ப இங்க வந்து கிலோகிராம் மீட்டர் வரும். அப்ப இங்க என்றா வரும் கிராம் சென்டிமீட்டர். அங்க என்றா வரும் பரிமாணம் m/l. போட்டுக்கொள்ளு, டக்கு டக்கு டக்குன்னு போட்டு அதை எழுதி போட்டு அதுக்கு படம் போட்டு கூட தேவையுள்ளது. இதை சொல்றது மொமெண்ட் ஆஃப் மாஸ். மொமெண்ட் ஆஃப் மாஸ். மொமெண்ட் ஆஃப் மாஸ் என்னது நேரம்? மொமெண்ட் ஆஃப் மாஸ். ஓகேயா? மொமெண்ட் ஆஃப் மாஸ். ஓகே, அதுக்கு கீழே எல்லாம் எழுதி எல்லாம் போடுங்க. இனி அடுத்தது ஒன்று இருக்கு, சடத்து. இப்ப என்ன சாமான்? விசை திருப்பம், திணிவு திருப்பம். இப்ப நாங்கள் பார்க்க போறது சடத்துவ திருப்பம். அடுத்து என்ன சொல்றேன்? சடத்துவ சடத்துவ திருப்பம். ஒண்ணும் பயப்படாங்க, எல்லாமே இருந்து வரும் பாடங்கள். அது என்னது? இத குறிக்கிறது கேபிட்டல் ஐ என்று. இதை நாங்கள் கேபிட்டல் ஐ என்று சடத்துவ திருப்பம். ஏனென்றா இது ஆங்கிலத்துல சொல்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்றோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா விளங்குதா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு இதை சொல்றது. அது என்னடா? இங்க இருங்கோ, அது ஒன்றும் இல்லை, அதுவும் ஒரு துணிவை பெருக்கிறதா. சடத்துவ திருப்பம் என்றால் திணிவை தூரத்தால பெருக்கிறது திணிவு திருப்பம். இது திணிவை தூரத்தின் வர்க்கத்தால பெருக்கிறது சடத்துவ திருப்பம். விளங்குது? திணிவை தூரத்தின் வர்க்கத்தால பெருக்கிறது சடத்துவ திருப்பம். ஆங்கிலத்துல சொல்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாண்டு. அதை நாங்கள் ஐ என்று குறிப்போம். சொல்ல விளங்குதா? எங்க எல்லாம் குறிச்சு போட்டு டக்குன்னு அழகு பரிமாணம் எழுதுங்க. எழுத தெரியலன்னா பக்கம் கட்டவே சொல்லுங்க. சரி, இது எங்க சார் பயன்படுத்தப்படுது? அதெல்லாம் பயன்படுத்த வருமாடா, நீங்க எழுதுற அது பெரிய தனி பாடம் விடாதது இல்லை. இதே மெக்கானிக்ஸ் பாடத்துக்கு வரும். அடுத்த துவங்குமல் ஒரு பாடம் அதுக்குள்ள வரும். சரி சார். சரியா? என்னப்பா அழகு வருது சொல்லுங்க பாப்போம். கிலோகிராம், கிராம் சென்டிமீட்டர். கிலோகிராம், இதுக்கு அப்ப இதுக்கு கிலோகிராம் மீட்டர் வர்க்கம். இங்க
gram centimeter சென்டிமீட்டர் வர்க்கம் கிராம் சென்டிமீட்டர் வர்க்கம் வரும். அங்க ml வர்க்கம் ml ஸ்கொயர் வரும். ஓகேயா? இது பேர் என்ன சொல்றோம்? சடத்துவ திருப்பம். ஆங்கிலத்துல எப்படி சொல்றது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேயா? சரியா? அடுத்தது நம்ம எல்லாரும் கவனிங்க. உந்தத்தின் திருப்பம் என்ன ராசா? ஏய், உந்தத்தின் திருப்பம். உந்தத்தின் திருப்பம். உந்தத்தின் திருப்பம். அதை நாங்கள் குறிக்கிறது கேபிட்டல் எல். சரிதானே? ஏய், உந்தத்தின் திருப்பத்தை குறிக்கிறது கேபிட்டல் எல். எல்னு குறிப்போம். ஸ்மால் எல் கேபிட்டல் எல். என்னடா உந்தத்தின் திருப்பம்? இங்க ஒரு எம்துணிவு இருக்குது, அது வீவகத்துல போகுது. அந்த உந்தம் என்ன? எம்பி. அதான உந்தம். அதுக்கு இந்த புள்ளி வச்சு திருப்பம் எடுக்கிறது, தூரத்தால இருக்கிறது. உந்தத்துக்கு திருப்பம். ஆனா செங்குத்தால அந்த இயங்குறதுக்கு செங்குத்தான தூரம், இதுல செங்குத்தான தூரம் போறோம். உந்தத்தின் திருப்பம் எம்பி இன்டு எக்ஸ். இதைத்தான் நாங்கள் எல்ன்னு சொல்லுகிறோம், உந்தத்தின் திருப்பம். இது ஆங்கிலத்துல சொல்றது மொமெண்ட் ஆஃப் தி மொமெண்டம். மொமெண்ட் ஆஃப் தி மொமெண்டம், உந்தத்துக்கு திருப்பம். மொமெண்ட் ஆஃப் தி மொமெண்டம் அப்படிதான் சொல்லுவோம், உந்தத்தின் திருப்பம். உந்தத்துக்கு திருப்பம், திணிவுக்கு திருப்பம் எடுத்தோம், விசைக்கு திருப்பம் எடுத்தோம், இப்ப உந்தத்துக்கு திருப்பம் எடுத்தோம். இதெல்லாம் தேவையான பின்னுக்கு வேற பார்ப்போம். மொமெண்ட் ஆஃப் தி மொமெண்டம் எங்க அளவு பரிமாணம் எழுதுங்க பார்ப்போம். இதுவும் ஒரு புள்ளி பெட்டி தானா? அதுவும் ஒரு புள்ளி பற்றி இல்லாத அச்சு பற்றி உங்களுக்கு இப்போதைக்கு அது தெரிஞ்சாக்கான்னு எழுதுங்க. ஒரு அச்சு பற்றி தான் கதைப்ப ஒரு புள்ளி பற்றியாயே இருக்கட்டுக்க. இப்ப நாங்கள் கதைச்சு அதுல இருக்க நோக்கம் இப்ப கதைக்க முடியாது, அது பேருந்து ஆறுதலா கதைப்போம். சரிதானே? அது ஒரு உண்மையாவது ஒரு அக்சிஸ் பற்றி தான் வரும், பிரச்சனை இல்லை, கதைப்போம். ஏதோ ஒரு உந்தத்தை தூரத்தால இருக்கிறது. இப்போதைக்கு அது தெரிஞ்சா கடமை எங்களுக்கு அளவு பரிமாணம் காட்டுறதுக்காக. அதுக்குள்ள என்ன பிரச்சனை கண்டு பார்க்கறது பாரங்கண்ட வரைக்கும் பார்ப்போம். அது என்ன, அதுல என்ன பிரச்சனைக்கெல்லாம் விதவை ஆறாகும். சரியில்லோ? நீ அழக சொல்லு, அதை சொன்னீங்கடா சரி. என்னது ஐயா? கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் மைனஸ் 1. இதுக்கு மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, இதுக்கு மீட்டர்ன்ற அப்ப என்னன்னு வரும்? கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 1 அப்படி இல்லையா? கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 1. அப்ப இங்க கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் 1 மறந்து சொல்றா. கிலோகிராம் T minus 1. உந்தத்தின் திருப்பம், மொமெண்ட் ஆஃப் தி மொமெண்டம். என்ன சொல்ற விளங்குதோ? சொல்லுங்கம்மா, சொல்லு. போடலாம்ல? என்னடியம்மா? நியூட்டன் மீட்டர் செகண்ட். வெரி குட், அப்படியும் போடலாம். நியூட்டன் மீட்டர் செகண்ட் போடலாம்னு சொல்றாங்க. போடலாம், நியூட்டன் மீட்டர் செகண்ட் போடலாம். சுருக்கி பாருங்க, போடலாம். நியூட்டன் மீட்டர் செகண்ட் போடலாம். சரிதானே? நான் சொல்றேன் விளங்குதா? அடுத்த போவா அடுத்தது. ரைட். அடுத்தது அலை நீளம். தெரியுமா உங்களுக்கு அலை நீளம்? அலை நீளம் அதே ஆங்கிலத்தை அதை நொட்டேட் பண்றது, நொட்டேஷன் அந்த குறியீடு வந்து லெம்டா. அதை ஆங்கிலத்துல சொல்றது வேவ் லென்த். இது கேள்விப்பட்டீங்களா? வேவ் லென்த் அலை நீளம். தம்பி இந்த வடிவா கவனி. அலை நீளம்ன்றது புரிய அலைக்கு இருக்கிற அந்த நீளம் இல்லையா? ஒரு நீளம், அவ்வளவுதான். அப்ப என்னடா அலகு வரும்? என்ன நீளம்டா? மீட்டர் தானடா? மீட்டர். அப்ப இங்கேண்டா சென்டிமீட்டர், அங்கேண்டா என்னடா பரிமாணம்? நடத்து அலை நீளம். படத்தை போட்டு விடு. இதைத்தான் அலை நீளம் என்று சொல்றது என்று போடு. அலை நீளம், அலைக்குரிய நீளம். நீளம் என்றா பேருந்து நீளம், அகலம், உயரம் எல்லா கூதாரியும் மீட்டர் தான். வித்தோ ஹைட்டோ லெங்க்தோ எல்லாம் மீட்டர் தான்.
Okay. சரிதானே? அலைநீளம். சரியா? அலைவு காலம் தெரியுமா உங்களுக்கு? ஆசிலேஷன் பீரியட். அலைவு காலம். அலைவு காலம் அத குறிக்கிறது கேபிட்டல் டிஎன். அலைவு காலம். ஐயா தம்பி கவனிங்கோ, அது என்னோட அலைவு காலம் இங்க இருக்கோ ஆவர்த்தன காலம்ன்றதா சார்? பொறா இந்த அலைகிற பொருள்கள் இருக்குத்தானே, இது ஒரு ஊசல். இது இப்படி போகும் வரும் இப்படி ஊசல் தெரியுமா? அப்படி பெண்டிகுலம் வந்து இப்படி அப்படி 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 ஓடிச்சு இருக்குதானே. என்னப்பா அலைகிற பொருள் இருக்கு இருக்கா இல்லையா? அலைகிற பொருள் ஒன்று ஒரு ஊசல் அலை. சரிதானே? நான் சொல்றேன் இந்த அலைகிற பொருள்களை சொல்றேன், உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன். அலைகிற பொருள்கள் ஊசல் அலை. இப்ப நான் கதை சொல்றேன் இல்ல, என்னுடைய குரல் வளை அலை அதிரும். இந்த ஒலியை நீங்கள் கேட்கிறீங்கள் இல்ல, உங்களோட செவிப்பற மென்சவ்வு அலையும். விளங்குதா? ஒரு இசைக்கவர் இருக்குத்தானே, உங்க டியூனிங் போக் இருக்குது, அதை நீங்கள் தட்டுங்க. தட்டினா அந்த புயங்கள் அலையும், எல்லாம் அலை. இந்த போட்டை தட்டினா சத்தம் பெறும், போட் அலை. கண்ணுக்கு தெரியா கூடிய அலை. ஒரு ஸ்பீக்கர்ல இருந்து சத்தம் வருது, அந்த பேப்பர் அலை அதிரும் அலையும். விளங்குதா? இப்படி அலைகிற பொருள்களுக்கு அலைவு காலம் என்று ஒன்று. அது என்னடா அலைவு காலம் என்றால், ஒரு கரையில இருந்து வெளிக்கிட்டு போட்டு இங்க போட்டு திருப்பி இங்க வாரத்துக்கு எடுக்கிற காலம், ஒரு அலைவை நிகழ்த்த எடுக்கும் காலம், இது அலைவு காலம். ஆசிலேஷன் பீரியட் என்று அதை சொல்றோம். அலைகிற பொருளுக்கு எக்ஸாம்பிள் இசைக்கவர் அலையுது, தொண்டை குரல் வளை, இந்த என்னன்னு சொல்ற குரல் வளை ஆங்கிலத்துல என்னன்னு சொல்றது, இயர் ட்ரம் சொல்றது, அந்த ட்ரம் அலை, இயர் ட்ரம். விளங்குதா? சாரி நான் செவிப்பறம் என் சவரை சொல்றேன். இயர் ட்ரம் இங்க செவிப்பறம் என் சவு அலை சொல்ல. விளங்குதானே? இது போக்கல் கோட் இங்க இருக்கு, இந்த இதுக்குள்ள இருக்கிறது. சரிதானே? அது அலையும். இயர் ட்ரம் செவிப்பறம் என் சவு அலை. டியூனிங் ஃபோக் இசைக்கவர் அலை எல்லாம் தெரியும். அப்படி அலைகிறதுக்கு ஒரு போட்டு திரும்பி வாரத்துக்கு ஒரு நேரம் எடுக்கும். அதைத்தான் அலைவு காலம் என்று சொல்லும். என்றால் ஐயா இங்க என்ன அழகு வர நினைக்கிறீங்க? காலம் என்றன் நேரம் என்றன் என்னென்றா வரும், செக்கன் என்று தானடா வரும். ஆனா இது செக்கன் அதுவும் செக்கன். அப்ப பரிமாணம் என்னன்றா வரும். நோட் பண்ணி கொள்ளுங்கோ. அப்ப அலைவு காலம் அவன் போட்டு அதை எழுதி வைக்கிற மட்டும் இல்லை, அலைகிறதுன்றது என்ன, எக்ஸாம்பிள்ஸ் என்ன, அதெல்லாம் நீங்க எழுதி வைக்கணும். டியூனிங் போக் அலையுது, இசைக்கவர் அலையுது, ஊசல் அலையுது, குரல் வளை அலையுது, செவிப்பறவன் சவ அலையுது, அப்படி ஒரு ஒரு மேசையை தட்டினா அலையுது, எல்லாம் வைப்ரேட் பண்ணு. அந்த வைப்ரேட் பண்ற பார்ட்டிக்கிள் இருந்து ஒரு அலைவுக்குரிய காலம். காலம் சொல்ல தெளிவு திருப்பம் இருக்குல்ல, அதுக்கு வந்து கிலோகிராம் மீட்டர்னு சொன்னீங்க. ஓ, அதுக்கு வந்து நியூட்டன் செகண்ட் மைனஸ் 2 போடலாம். அப்படி போடலாம், போடுற பிள்ளை போடலாம். கமலாத்துக்கு எல்லாம் தேவையில்லை. நீங்கள் போட்டு அதை சுருக்கி விட்டா கடைசி அது வருது தானே நினைக்கிறீங்க. அப்படி எல்லாம் தேவை. அலைவு காலமும் ஆவர்த்தன காலமும் உண்டு. எஸ் எஸ், அலைவு காலமும் ஆவர்த்தன காலமும் உண்டு. ஒரே தமிழ்ல அத ஒசிலேஷன் பீரியட் ஆங்கிலத்துல சொல்லுங்க. ஆசிலேஷனும் வைப்ரேஷனும் வேற வேறயா? என்ன ஒசிலேஷன் வைப்ரேஷனும் ஒன்றுதான். வைப்ரேஷனே ஒன்றுதான். வைப்ரேட் பண்ற அது அதிர்வு என்று சொல்றாங்க. என்னப்பா வீட்டுல சொல்றீங்க குடும்ப கதையை ஆரப்பா ஆகிறது. பண்ணி போட்டு கதைங்க வீட்டு குடும்ப கதையை. சரி, இப்ப நான் சொல்ல விளங்குதா? இப்ப அலைவு என்றத இன்னொரு தமிழ் அதிர்வு சொல்லலாம். அதிர்வு விளங்குதா? அதைத்தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்கள் அலைவு அதிர்வு வேற என்ன? வைப்ரேஷன் இல்ல, அது ஆங்கிலத்துல வைப்ரேஷன். அது சரி, வைப்ரேஷன் ஆவர்த்தன காலம் அலைவு காலம் எல்லாம் ஒன்றுதான். ஓகே, ஆசிலேஷன் பீரியட். அது
தம்பி கதைக்கிறா. அடுத்தது போடுவோம் அதிர்வெண் frequency. அதிர்வெண் நாங்கள் இங்கே அதை சிமோலேட் பண்ணி குறிப்போம். கேபிட்டல் ஏ பண்ண சிமோலேட் பண்ணி குறிப்போம். ஏனென்றால் அதிர்வெண்ண என்ன சொல்லி அதிர்வெண்ண நாங்கள் ஆங்கிலத்துல frequency என்று சொல்லுவோம். frequency என்று கதை. அதால எப்பண்டு அதை டினோட் பண்ணுவோம். அதிர்வெண் frequency. சரிதானே தம்பி? அலையிற புள்ளின்ற frequency. தம்பி சரியோ? ஆம் சார். இப்ப இந்த அதிர்வெண்ணா என்ன தெரியுமோ? இந்த அலையிற தானே என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லு? யாரா சொல்லு? ஓரளவு நேரத்தில் ஆற்றும் அலைகளின் எண்ணிக்கை. வெரி குட் வெரி குட். ஒரு செகண்ட்ல எத்தனை தரம் அலையும்? உதாரணத்துக்கு இப்படி போட்டு இப்படி வந்தால் ஒரு அலை பண்றவா இல்லையா? ஒரு செகண்டுக்கு எத்தனை தரம் போட்டு வரும்? 10 தரம் போட்டு வருமா? 15 தரம் போட்டு வருமா? 100 தரம் போட்டு வருமா? விளங்குதா? ஒரு செகண்டுக்கு எத்தனை தரம் அலையும்? ஆக அலகு நேரத்தில் ஏற்படுத்தும் அலைவுகளின் எண்ணிக்கை. அதிர்வெண் என்றது என்னென்று வரும்? எண்ணிக்கையின் கீழ் நேரம் என்று வரும். அப்படி இல்லை? ஏன் என்ன சொல்றோம்? அலகு நேரத்துல ஏற்படுத்துற அலைவுகளின் எண்ணிக்கை. அப்போ எண்ணிக்கை மேல வரும், அலகு நேரம் என்றவுடைய நேரம் கீழே வரும். இப்படி வரும். இதுல எண்ணிக்கைக்கு என்ன வராது? அலகு ஒன்றும் இல்லை. எண்ணிக்கைக்கு அலகு இல்லை. எண்ணிக்கை நம்பருக்கு 5 3 4 10 எல்லாம் அலகாட இருக்கு இல்ல. ஆனா நேரத்துக்கு அலகு இருக்கு. செகண்ட் அது மேல போனால் என்ன அலகு? second minus 1. அப்ப இதுக்கும் செகண்ட் -1, அதுக்கும் செகண்ட் -1, இங்க t-1 நடத்து புரடி அந்தரப்படாத ஐயம்மா, கொஞ்சம் பொருள் எழுதி முடிக்கட்டு. சரியா? frequency என்ன சொல்ல? எண்ணிக்கை மாற்று வீதம் சொல்லலாம். எண்ணிக்கை மாற்று வீதம் இல்லை அப்படி சொல்லலாம். அதிர்வு வீதம் என்று சொல்லணும். எண்ணிக்கை மாற்று வீதம் கிடைக்கூட அதிர்வு வீதம் அப்படி கிடைக்கலாம். இசைக்கவரின் அதிர்வு வீதம் அப்படி கிடைக்கலாம். அல்ல அதிர்ற பொருளின் அதிர்வு வீதம் அலகு நேரத்துக்கு ஏற்படுற அதிர்வுகளின் எண்ணிக்கை. அதிர்வு வீதம் என்று கிடைக்கலாம். மாற்று வீதம் என்று கிடைக்கலாம். அதிர்வு வீதம் என்று கிடைக்கலாம். ரேட் ஆஃப் வைப்ரேஷன் என்று சொல்லலாம். ரேட் ஆஃப் வைப்ரேஷன் சொல்லலாம். சொல்லலாம் தானே? பொறடா அந்தரப்படாதுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் பொறா இது நடந்து முடிஞ்சதா இல்ல? நோட் பண்ணி போட்டுக்கலாம். படம் எல்லாம் போட்டு இல்லாம ஒரு செகண்டுக்கு ஏற்படுத்துற அலைவுகளின் எண்ணிக்கை தான் அதிர்வெண். ரெண்டெல்லாம் எழுதி போட்டீங்களா? கீழே இது கீழே அதுதான் மெயின். அதுல இருந்து அதிர்வெண் வந்து எண்ணிக்கைகள் நேரம் அதெல்லாம் எழுதி போட்டீங்களான்னு புரிஞ்சுதாண்டா சொல்லுங்க. அடுத்த எழுதியாச்சு தம்பி. இந்த சர்வதேச அலகில இருக்கிற இந்த செகண்ட் இருக்கல்லோ, இதை நாங்கள் ஹெர்ட்ஸ் என்று குறிக்கலாம். இதைத்தான் நீங்கள் செகண்ட் -1 குறிச்சது இல்லை, ஹெர்ட்ஸ் தான் குறிச்சிருப்பீங்க. விளங்குதா சொல்றது? அந்த செகண்ட் -1 இன்னொரு விஞ்ஞானியின் பேர் ஹெர்ட்ஸ். அப்ப H போடுறோம். H கேபிட்டலையும் Z ஸ்மால் லெட்டர்லையும் போடுறோம். ஹெர்ட்ஸ். அது வேறு என்னத்தின் வேலை வராது. அதிர்வெண்ணுக்கு இன்னொரு தமிழ் மீடுரன் அப்படின்னு சொல்லலாம். மீடுரன் அது டெசிபல் வேறாதிகளா பாருங்க. மீடுரன் அது ஒலி செறிவின் அளவட. அது வேறு. சரியா? மீடுரன் என்று அதிர்வெண்ண மீடுரன் சொல்லலாம். frequency. ஓகே சார். ஹெர்ட்ஸ். அதுவும் எந்த செகண்ட் -1 ஹெர்ட்ஸ் என்று போட்டிருக்கோம் சொல்லுவாங்க. மற்றதை போடாது, அதை மட்டும்தான் போட்டு. விளங்குதா? ஹெர்ட்ஸ். டைமென்ஷன் வந்து t-1. ஓகேயா? சரியாடா? அடுத்தது இன்னொரு அலகு நீள திணிவு. அடுத்த கேட்கணும் என்ன சாமி? அலகு நீள
திணிவு ரெண்டா உண்டா காய்க்கும். அது என்ன அலகு நீள திணிவு? mass per unit length. அது என்ன mass per unit length? என்னப்பா அடியப்பா உன்னட்டு இருபதாம் இந்த கைத்தின் நீளம் மேல் അതിന്റെ திணிவு m. இந்த கைத்தின் திணிவு டோட்டலா m. അതിന്റെ டோட்டல் நீளம் m. இந்த கைத்தின் அலகு நீள திணிவு என்ன செய்யும் சொல்லுவாங்க? என்னத்தையும் பிரிக்கும் சொல்லு. அலகு நீள திணிவு நீளம் கீழே வர திணிவு மேல வரும் அவ்வளவுதான். இதான் அலகு நீள விளங்குதா? எல் நீள கைத்துக்கு எம் திணிவு வேண்டாம். அலகு நீளத்தினது அந்த கைத்தின் அலகு நீளத்தினது இவன் என்ன எம்மிங்கள இல்ல அவ்வளவுதான். அப்ப இது என்னண்டு வரும்? கிலோகிராம் மைனஸ். ஒரு இலையினுடைய எப்படி பிரிக்கு? ஏதோ ஒரு கைத்தின் அலகு நீள திணிவு 2 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1 என்ன அர்த்தம்? பாப்பா என்ன விளங்குது? ஒரு மீட்டர் நீள அந்த கை ரெண்டு திணிவு 2 கிலோகிராம். வெரி குட். ஒரு அலகை பார்த்தோட என்ன சொல்றேன்னு விளங்கணும். அலகு நீள திணிவு என்ன அர்த்தம்? 1 மீட்டர் நீளம் அந்த கைத்தின் திணிவு 2 கிலோகிராம் அவ்வளவுதான். அன்னைக்கு நான் அந்த அடர்த்தியெல்லாம் சொல்லி காட்டினான். இல்ல ஒரு விஷயம் சொன்னா அது கிரகிக்க தெரியும். அது என்ன சொல்லப்படுகிறது? சும்மா அலகு நீளத்துக்கு 2 கிலோகிராம் வந்து மண்டை கொண்டு வந்து அர்த்தம். உதாரணத்துக்கு 2 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 1 என்ன அர்த்தம்? ஒரு சென்டிமீட்டர் நீள கைத்தினுடைய திணிவு 2 கிலோகிராம் அவ்வளவு விளங்குதான் நான் சொல்றேன். ஹலோ எஸ். அலகு நீள திணிவு என்றது என்ன அலகு பெறும்? இங்க கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1 பெறும். இங்க சென்டிமீட்டர் மைனஸ் டைமென்ஷனை சொல்லு. ml மைனஸ் 1 நடத்து. இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கோம். ஒழுங்கா முதல் நாள்ல இருந்து வகுப்புக்கு வந்தவன் அல்லது இப்ப நாங்க நேற்றைக்கு போட்டதை பார்த்துட்டு நினைச்சுட்டு என்ன நினைச்சிருக்கேன்னு சொல்ல அதை பேருந்து பார்ப்போம். பேருந்து நீ பரிச கடை பாப்பா அடிப்ப. உனக்கு 7 கோர்ஸ் 7-8 வருஷமா நடக்கும். உங்களை போல எத்தனை ஆயிரம் பேரை சந்திச்சு போட்டோம். கிட்டத்தட்ட 60,000 பேருக்கு படிப்பிச்சு போட்டோம் 2 பேரை. உலக உங்களை போல எத்தனை பேரை சந்திச்சு நாங்கள் இப்படி எல்லாம் நச்சு நச்சோன்றிருக்கல. இல்லை நீங்களா முதல் ரோல் அடிக்கிறாங்க. சொன்ன வேலை செய்ய தப்பினால் ரோல பின்னைக்கும் நான் விளங்கி இருக்கேன். பார்க்காம இருந்தவனுக்கும் ஒரு மண்ணும் விளங்காது. என்ன நான் கழிச்சொன்று விளங்காது. ஏன் படிக்கிறேன் நானும் உனக்கு முதலே சொல்லியிருக்கு. இதை பாரப்பாண்டு மெசேஜ்ல போட்டு அந்த வீடியோ கிளிப்ஸே போட்டுருக்கு. இந்த ரெக்கார்டிங்க போட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கல. ஏன் பார்க்க சொன்னாங்க எங்களுக்கு தான் தெரியும். இது பார்க்காட்டிக்கு அடுத்த நாள் விளங்காது. உனக்கு அதை விளங்க போற இல்லையே. இப்ப இருக்க விளங்கி இருக்கு. என்னடா இவன் சொல்ற ஒன்றும் விளங்கல விளங்காது. என்னென்னு விளங்கு. இதே மாதிரி தான் இடையில ஒரு நாளைக்கு வகுப்பு போராட்டம் அடுத்த நாள் சொல்ற விளங்காது. சொன்ன வேலையெல்லாம் நீங்க செய்யணும். நீங்க உங்களோட விருப்பத்தை பார்க்கணும்னா மற்ற ஒழுங்கா வந்தவன் இருக்கான சின்ன விஷயம் மாதிரி தெரியும் அவனுக்கு. அவனை பார்க்கறது என்ன சின்ன விஷயம் இருக்கிற மாதிரி தெரியும். ஒழுங்கா வகுப்புக்கு வந்து அதை கவனிச்சு பாக்குறதா யோசிக்கிறவனுக்கு அரே இது ஓகே ஓகேன்னு மாதிரி இருக்கும். மற்ற தம்பி உனக்கு விலங்கையில் இந்த வகுப்புல இருக்க விருப்பம் வருமா? வராது. ஆட்டோமேட்டிக்கா அது பார்ப்பேன். ஐயோ இது என்ன பாட்ட மாதிரி இருக்கு. இவரெல்லாம் கடைசி ரோட்டுக்கு போறாங்க. என்ன அவை செய்யற பிள்ளை அவையே வந்து படிக்க விடாது. அதுக்கு படிக்கிறதுக்கு ஆசை வராது. கொண்டு விளங்கி அதை பத்தி கதைக்கக்கூடிய மாதிரி இருந்து அதுல ஒரு அதுல ஒரு ஆசை வரும். அதுக்கு நான் தான் பிளான் பண்ணி முயற்சி செய்யணும் அந்த ஆசையை கொண்டு வரது. விளங்குதா சொல்றேன்? எல்லாம் பழக்கம் தான். அந்த பழக்கத்துக்கு வந்த தண்டை மேல அது ஆசை வரும். ஏன்னா அது விளங்க நான் எனக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அப்ப இன்னும் கதைக்கு போகணுமா கொள்ள இது அப்படி இல்லை. அவர் வேற அவருக்கு வேற விஷயங்கள் வேற நோக்கங்கள் எல்லாம் இருக்கு. இதை ஓன் பண்ணி போட்டு இருப்பார். அதுக்கெல்லாம் வைத்தியங்கள் இருக்கு. உப்படைக்க இல்லையாண்டா தான் இருக்கு. ஒரு 2 நாள்ல தெரியும் இல்லையாண்டு உங்களுக்கு. இந்த ஊர்வழியை படிக்கிற மாதிரி இங்க படிக்க விட மாட்டேன் தம்பி. படிக்கிறேன்னா ஒழுங்கா அப்படி இல்லைன்னா கரைச்சு போடுவேன். அது நீ வேற இடத்த பாரு. சரியோ சரியா? mass per length, mass per unit length. இது mass per length. mass நீளம் அவ்வளவுதான். mass per unit length. அடுத்தது அலகு கன அளவு திணிவு. அடுத்த போடுங்க. இது அலகு நீளத்திணிவு. அடுத்தது அலகு கனவளவு திணிவு. அலகு கன அளவு திணிவு. அலகு கன அளவு திணிவு எழுதியாச்சு சார். அடுத்து
நீ முதல் அதை அடர்த்தி கதையை போடுறா, இது எழுதுனா முதல் நீ. அலகு கன அளவு திணிவு அது அடர்த்தி எழுதினா எனக்கு தெரியும், நீ முதல் நான் சொல்ல எழுத. அலகு கன அளவு திணிவு சரியான எப்படி? ஏய் ரைட். அலகு கன அளவு திணிவு. ஓகே குட். இப்ப அது என்னென்று வரும்? வி கன அளவு திணிவு எம். அப்ப அலகு கன அளவு திணிவுண்டா என்ன வேணும்? திணிவின் கீழ் கன அளவு வரும். அலகுன்றது யார் அவருக்கு கீழே வரும், மற்றவர் மேல. அப்ப என்னென்று வரும்? திணிவின் கீழ் திணிவுக்கு என்ன வரும்? கிலோகிராம். கன அளவுக்கு என்ன வரும்? மீட்டர் கனம். அது மேல போனா அப்ப என்ன வரும்? கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. இங்க கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3. டேய் டைமென்ஷனை சொல்றா. அங்க ஒருதான் பிடிச்சிட்டான. இதானா முதலங்கே சொன்ன மாதிரி கிடக்கு. இதத்தான் நாங்கள் முந்தி என்னன்னு சொல்லி இருக்கிறோம், அடர்த்தி. இதத்தான் நாங்கள் முந்தி சொல்லி இருக்கிறோம், அடர்த்தி. ஓகேயா? சார் அப்ப ரெண்டும் ஒண்ணுதானே, அடர்த்தியும் அலகு கனவளவின் கீழ். அலகு கனவளவு திணிவும் ஒன்றுதான் 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 ரெண்டும் ஒன்று. ரெண்டும் ஒன்றுதான். அது எந்த கதையும் ரெண்டும் ஒன்று. தனியமா பிரிச்சு வச்சிருக்காங்க. இல்ல 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 நான் இது வேற காசு. இது முதலே சொல்லி போட்டோன்னு எனக்கும் தெரியும். நான் இதை புரிஞ்சு அது அங்கேயும் விரைவிலக்கம் நம்ம தான். அழகு கன அளவு துணி தான் அடர்த்திக்குரிய விரைவிலக்கம். அப்ப இது அடர்த்தி தான் இருக்கேன். இது வேறு கண்டா பிடிச்சு நான் தெரிவிக்கிறேன். இங்க என்ன இந்த அலகு கன அளவு அப்படி ஒரு ஓர்டர்ல எழுதுறதுக்காக எழுதினேன். இதை இன்னொன்று சொல்ல போறேன். அப்ப சும்மா ஒரு அதுக்குள்ள ஒரே மாதிரி விரட்டு பண்ற கணிப்பு நான் சொல்ல போல அதே மாதிரி நான் அப்படி சொல்லுது விளங்குதாமா? சரியா? இல்ல என்னடி பௌதீக கணியம் கேட்டா அடர்த்தி வரையா இது வரையா எழுதப்படாதா? ரெண்டு ஒன்று. இல்ல அடர்த்தின்றது பௌதிக கணியம், அலகு கன அளவு துணின்றது அடர்த்திக்குரிய விரைவிலக்கம். அவ்வளவு. அடர்த்தி பௌதிக கணியம், அதன் டெபினிஷன் இது. என்ன சொல்ற விளங்குதா? சரி, இப்ப கவனிங்க. அலகு கன அளவு இயக்க சக்தி. அடுத்து என்ன அளவு சொல்றேன்? அலகு கன அளவு இயக்க சக்தி. யூனிட் வால்யூமுக்கான கைனடிக் எனர்ஜி. அலகு கன அளவுக்கான யூனிட் வால்யூமுக்கான கைனடிக் எனர்ஜி என்றால் இது எப்படி வரும்? இயக்க சக்தியின் கனவளவு அப்படியா வருமா வராதா? ஹலோ வருமா வராது? வரும். எஸ், இயக்க சக்தியின் கனவளவு தான் வரும். வேறு எப்படி வரப்போகுது தான் வரும். இதுல நான் அளவு கூடப்போம். எப்படி போட போறோம் என்றால் இயக்க சக்தி சக்தி இல்ல அது அரையணும் அது ஒன்றும் தேவையில்லை. இயக்க சக்தி என்ன வரும்? ஜூல் என்று எழுதலாம். என்னப்பா சக்தி எல்லாத்தையும் ஜூல் எழுதணும் மேலே சொல்லி போடல. அப்ப மேல ஜூல் என்று எழுத. ஜூல் கீழே என்ன? மீட்டர் கனம். என்ன வரும்? ஜூல் மீட்டர் மைனஸ் எல்லாம் எழுது ஜூல் மீட்டர் மைனஸ் 3. அப்ப இங்கே ரெண்டு வரும். அப்படிதானே? சென்டிமீட்டர் மைனஸ் 3. எங்க டைமென்ஷனை சொல்லுவாப்பா. சொல்லு ஜூலுக்கு என்னடா? ml ஸ்கொயர் t minus 2. ml ஸ்கொயர் t minus தான் ஜூலின் மீட்டர் மைனஸ் 3 வரும். அப்ப என்னடா வரும்? ml minus 1 t minus 2. m minus 1 t minus 2 ml minus 1 t minus 2 என்று வரும். இவ்வளத்தையும் எழுதுங்க. முதல் எழுதுங்க. அலகு கன அளவு இயக்க சக்தி. kinetic energy per unit volume. முக்கமா சரி. வெரி குட். கொஞ்சம் பொறுவா. அந்தரப்படாத
எழுதி போட்டீங்களா? இயக்க சக்தியின் கன அளவு, இயக்க சக்தியின் கீழ் கன அளவு, அது ஜூலின் கீழ் மீட்டர் கணம், ஜூல் மீட்டர் எழுதி போட்டீங்களான்னு இதெல்லாம் எழுதிக்கணும் கீழே. அது எழுதாம சும்மா இங்கே மூலம் எழுதுறது இல்லை, இல்லை பேருந்து எழுதலாம்னு விடுறது இல்லை. அதை உடனே எழுதி கொண்டு போகணும். எழுதி கொண்டு போனா தான் சரி, இல்லைன்னா சிக்கல். என்ன நேரம் என்ன 9 சென்டிமீட்டர் மைனஸ் 3 எழுதிடலாம் சார். புரடா புரடா என்ன 8 சென்டிமீட்டர் மைனஸ் 3 இல்லடா. டேய் அது 9 தானே சார்? என்ன டிசைன் தூரம் தான் சார் வருது வேல. புரடியா புரடா யாரோ சொன்னா புறப்பு. நீ டைன் என்ன கேட்ட? நீ டைன் நாங்க கேக்கல சார், வேற ஒரு ஆள் கேட்டார். என்னன்னு கேட்டா 9 சென்டிமீட்டர் மைனஸ் 3 போறாங்கடா. என்ன கேட்டா? சரி போறேன், நான் எழுதி காட்டே இல்லாம விளாங்க. சரியா கொஞ்சம் போறேன் தம்பி. இந்த ஜூல நீங்கள் என்னன்னு எழுதலாம் சொல்லுங்க. அந்த ஜூல நியூட்டன் மீட்டர் என்று எழுதலாம். தெரியுமா ஜூல? டேய் நியூட்டன் மீட்டர் தான் ஜூல எழுதிக்கிறாங்க அட்டவணையில பாரு மேல. ஜூலுபா நியூட்டன் மீட்டர் இன்டு மீட்டர் மைனஸ் 3 என்று எழுதலாம். இதை நாங்கள் சுருக்கினால் நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 என்று வரும். வருமா வராதா? ஆக ஜூல் மீட்டர் மைனஸ் 3 என்று எழுதலாம், நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 என்று எழுதலாம். ரெண்டா இங்க டைன் அதுதான் கேட்டான தெரியல எனக்கு. சென்டிமீட்டர் மைனஸ் 2 மைனஸ் 3 எல்லாம் மைனஸ் 2 எழுதி கொள்ளுங்கள் சார். பாஸ்கால் எழுதலாமா? போறடா வாரடா ஏதா அந்த பிறகு அவங்க எழுதுறது. சரியா? சரிதானே? இல்ல அழுது முடிஞ்சுதா? ஓகே குட். அவன் ஒருத்தன் கேட்கிறான், ஐயா எங்கேயோ பார்க்க அமுக்கத்துக்கு வந்த மாதிரி வருகுதே என்று. இதை பஸ்கால் எழுதினா என்ன எழுதலாம்? இதை பஸ்கால் எழுதலாம். வெரி குட். ஆக இண்டையிலன்னு தெரியணும், அலகுகள் அளவுக்கான இயக்க சக்தியும் அமுக்கமும் ஒரே அலகு ஒரே பரிமாணம் உள்ளவை. பாருங்க அமுக்கத்தின் பரிமாணம் இப்படித்தான் வந்திருக்கு. ஓமா இல்லையோ? எழுதி கொள்ளுங்கள். புது பஸ்கால் போடலாம். அவன் கேட்ட மாதிரி போடுங்க. போட்டுட்டு கீழே எழுதுங்க, அமுக்கமும் அலகுகள் அளவுக்கான இயக்க சக்தியும் ஒரே அலகு ஒரே பரிமாணம் உள்ளவை. சரிதானே தம்பி? தம்பி ஓகேடா? ஓகேயா? ஓகே. இன்றைக்கு போதும் தம்பி. அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். மற்ற புதுக்க வந்தாக்கள் யாராவது கதைங்க இன்றைக்கு வந்தாக்கள்? ஒரு ஆள் கதை இன்றைக்கு வந்தவன் கதை தம்பி. அப்போ இன்றைக்கு வந்தாலும் ஒரு ஆள் கதை யாராவது அன்மிட் பண்ணிருக்கு. இன்றைக்கு வந்தவன் கதை அப்போ கதைங்கிற யாரா? டேய் அன்மிட் பண்ணிருக்கு தம்பி. என்ன பேர்? ஜதுர்ஷனா இருக்கிறியா? இன்றைக்கு அட்மிஷன் எடுத்து வந்தாள். இன்றைக்கோ அந்த இன்றைக்கு புதுசா வந்தாள். ஜதுர்ஷனா இருக்கிறியா? ஹலோ ஏய் முதல் கழிச்சவளா? கதையடியாப்பா ஜதுர்ஷனா. ஹலோ என்னண்டு 120 355 இருக்கிறியா? 20 355. ஓம் சார் இருக்கிறேன். அவன் படிக்கணும் கேட்கிறான். தம்பி நீ இன்றைக்கா வந்த? நீங்க ஓம் சார் இந்திய தமிழ் அது மேனேஜ் பண்ணக்கூடியா இருக்கா? ஓம் சார். இதுக்கு முதல்ல பார்த்தனியா? ரெண்டு வீடியோ பார்த்துட்டு தான் சார். வெரி குட். இல்லாட்டி எம்பு விளங்க இல்லாட்டி என்னன்றா விளங்க என்ன சொல்றேன்னு தெரியாம இருக்கா? என்னது கதைக்கு என்னடா இல்லைன்றான்.
இதுன்றான் இதை பார்க்கவே மண்டை ஒதிக்கும் என்ன சனிங்க நான் பழுகுறான் அப்படி இருக்குமா இருக்காதா என்னப்பாண்டு என்ன ஓமா இல்லையாடா ஹலோ சரி இருக்குங்க சார். ஓகே 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 நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் இனி டக்கு டக்கு டக்குன்னு கூடிக்கொண்டு போமா இதெல்லாம் பார்த்து கிளியர் பண்ணி போட்டு இருக்கணும் இது பாடம் அல்ல இது சும்மா ஒரு உங்களோட நொலேஜை வளர்க்கறதுக்கு சொல்லப்படுற விஷயம் அவ்வளவு இது பாடம் அல்ல அது பாடம் வந்து ஓகே சரியா இதோட நிப்பாட்டுறோம் தம்பியா அடுத்த கிளாஸ் எப்ப சொல்லுவாங்க முதல் இது தெரியாது எனக்கு டைம் டேபிள் தெரியாது இப்ப நீங்க வாடுறீங்க என்ன டைம் டேபிள் சொல்லுவாங்க அடுத்த கிளாஸ் டேய் திங்கள் 8 மணிக்கு சரியா திங்கள் செவ்வாய் சனி இதான் இந்த 3 டைம் கொண்ட சரியா ஓகேடா Thank you, sir. Thank you, sir. ஓகே பூ ஓகேடா பாய் சார் ஓ சொல்லம்மா சார் இன்றையா நோட்ஸ் போட்டு விடுவீங்களா சார்? ஏன்டி இல்ல கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனை போயிட்டு சிலது எழுத இல்லாம போயிட்டு அதான் சார். இன்னண்டாலம்மா அப்படி போட மாட்டோம் சரி நாங்கள் இப்ப நாளைக்கு புது அட்மிஷன் வந்தா போடுவோம் அப்படி இருந்தா போட மாட்டோம் அடுத்த வகுப்புகளில் ஒரு நியூ அட்மிஷன்கள் வந்தா போடுவோம் சரிதானே போட்டு விடலாம் இல்லையா இனிமே நீங்கள் அப்படி போட மாட்டாங்க இப்ப முதல் தடவை இல்லைன்னா போட மாட்டோம் நீங்கள் கவனமா இருக்கும் சரியா போட்டு விடுறோம் சரி சார் ஓகே தேங்க்யூ சார் ஓகே ஓகே சார்